ஐயா அவர்கள் மீண்டும் அந்த நடிகர் திலகத்தை இங்கே இந்த சபைக்கு அந்த சாக்ரட்டிஸாகவே இங்கே கொண்டு வந்த உங்களுடைய பணிக்கு இலக்கிய சங்க சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவிப்பதோடு எங்களுடைய வேண்டுதலை ஏற்று இங்கே நீங்கள் வர வந்திருக்கின்றீர்கள். அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் எங்களுடைய புதினம் ஆசிரியர் ராஜகோபால் அவர்கள். வள்ளுவன் சொன்னான், சொல்லாமலே பெரியார், சொல்லாமலே பெரியார். வள்ளுவன் சொன்னார், உண்மையிலே சொல்லி சொன்னார் கையவர். நான் சொல்லாமலே பெரியார் அதோட நிப்பாட்டி போட்டேன். ஏன்னு சொன்னால் அவர் சொன்னார், இலக்கிய சங்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது என்னுடைய பங்களிப்பு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லி. ஆனால் இரவோ பகலோ நான் ஒரு போன் அடித்தால் அது சிவரில் பந்தறிஞ்ச மாதிரி உடனே பதில் வரும். இன்றைக்கு எங்களுடைய இடைவில் அக்காவாக இருந்தாலும் என்னுடைய சகோதரி இருந்தாலும் கூட இவையெல்லாம் ஒழுங்கு பண்ணி இந்த இலக்கிய சங்கமத்தை அது முன்னின்று நடத்தி செல்கின்றவர் எங்களுடைய இன்றைய கௌரவ ராஜகோபால் அவர்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு ஒரு கௌரவ உரையை இங்கே ஆற்ற வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் திலகத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் ராமநாதன் சொன்னது போல மிகவும் ரசித்து கொண்டிருந்தேன். அவருடைய பேச்சில் நடிகர் திலகத்தை அப்படியே அவற்றை படம் ஒரு 100 சிடியையும் கொண்டு அதில் காட்டின மாதிரி காட்டிட்டார். அதை விட இங்கு நண்பர்கள் நிறைய பேர் பேச இருக்கிறார்கள். இனி அடுத்து தயானந்தா பேச இருக்கிறார், மிக அழகாக பேசுவார். எனக்கு ஒன்றே என்னென்னா, சிவதனியாசலத்தின் இந்த உழைப்பில் ஒரு புனிதம் இருக்கிறது. அவரை நீங்கள் பார்த்தாண்டா தெரியும். அவருடைய நிற்க அந்த 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 எடுத்த கர்மத்தை எப்படியே அந்த ஒரு புனிதமாக பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் என்றால், நடிகர் திலகத்தை யோசித்தா என்னத்தை யோசித்தா என்ன, அவற்றை வார்த்தையில் வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த உணர்வு பூர்வமானது, மற்றவர்களை நேசிக்கிறது. நான் கூட சில சமயங்களில் பேசல உங்களைத்தான் நெஞ்சு கொண்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது. ஆனால் நான் நல்லா பழகினாலும் அது சில நேரங்களில் அது தவிர்க்க முடியாது இந்த துறையில் இருக்கிறபடியா. ஆனால் தனியாசலம் அன்று துவக்கம் எனக்கு அந்த அந்த அருமையான அந்த நண்பன் அவர் இறந்து விட்டார், அமுது புலவர் அவர்கள் மூலமாக கிடைத்த ஒரு முத்து. அமுது புலவர் இறந்தபோது உண்மையாகவே கண்ணீர் வடித்தேன். அந்த நண்பர்கள் அந்த மாதிரி ஒரு வயசானாலும் ஒரு நண்பனாக இருந்தவர், அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தினவர். இதை விட இங்கே இருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் பலரை நான் பார்க்குறேன், எல்லாரும் மிக அன்பானவர்கள். வாமன் இருக்கின்றார், அவரை பற்றி ராமா சொன்னது வீசி கோணாதன். தமிழகத்தில் முதலில் கால் பதித்த ஈழத்து, அதாவது படிக்க சென்று அதற்கு பிறகு 100க்கும் மேலான திரைப்படங்கள் எழுதி வசனங்கள் எழுதி சிவாஜி கணேசன் துவக்கம் எம்ஜிஆர் துவக்கம் பலரை நடிக்க வைத்து ஏவிஎம் ஸ்டூடியோவில் அவருக்கென்று ஒரு இடத்தை அளித்து இன்று அவர் ஈழ போராட்டத்துக்கு கூட அவர் மனித சங்கிலிகளாக இருந்திருக்கின்றார். அப்படியான பல ஏற்பாடுகளை செய்திருந்தார். அவற்றையெல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். இங்கு லண்டன் பாபா அதன் ஒரு கலைஞராக சினிமாவில் அவர் கவுன்சிலராக இருக்கின்றார், பொது சேவையில் இருக்கின்றார். அப்படி பலர் எங்கள் முன்னாலே இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் யோசிக்கும் பொழுது ராமா சொன்ன ஒரு வார்த்தை, சிவாஜி கணேசன் அவதரித்தார், நினைவுகளை ஏற்படுத்தினார், மிக மிக தேடி பார்த்தார் என்று சொன்னார். அது கூட இப்போ தேடி பார்க்க தேவையில்லை, இப்போதே சிடியை போட்டு பார்த்தா நேரே பார்த்துடலாம், மிக சந்தோஷமாக இருக்கும். அதனுடைய அந்த இதுலேருந்து கொஞ்சம் விலகி ராமா இப்போதே சினிமாவையும் பார்க்கணும் என்று சொல்லி அடுத்து பேரிஸ்டர் ஜோசப் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்கள்
மண்ணிலும் இருந்த கவிஞர்கள் சோமசுந்தர புலவர் அவர் போன்றவர்களுக்கு நிச்சயமாக சிவதனியாசனம் அவர்கள் விழா எடுப்பார்கள். அவர் அப்படியான ஒரு அருமையான பிறவி சிவதனியாசலம் எங்களை நினைவுகூர வைப்பவர். அடுத்ததாக நான் சொல்ல நினைக்கும் பொழுது சிவதனியாசலம் எனக்கு வந்து சொன்னார். டாக்டர் முருகேசன் சமீப காலத்தில் 2 தடவைகள் தான் அவரை சந்தித்திருக்கின்றேன். ஆனால் அவருடன் மணித்தியால கணக்கில் பேசியிருக்கின்றேன். அது குறிப்பிட்ட ஒரு 3-6 மாத காலத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு தனியாசலத்துக்கு ஒரு நண்பர் கிடைத்ததால தான் இப்படியான ஒரு இலக்கிய சங்கமத்தை அவர் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தாலும் எங்களோட மன உணர்வுகளை எங்களோட பேசுகிறதுக்கு ஆக்கள் இல்லையென்று நாங்கள் நிற்கிற நேரம் நான் தனியாக முருகேசனோட பேசியிருக்கிறேன். முருகேசன் இப்படி சில பிரச்சனைகள் இருக்குன்னு மனம் விட்டு பேசுகிறதில் அவரும் மனம் விட்டு பேசுகிறதில்ல. அந்த மனம் விட்டு பேசுகிறதுன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டம், எல்லாராலையும் செய்யலாது. ராமோட நான் எத்தனையோ மணித்தியால் பேசியிருக்கின்றேன். பெரியவர் நாகநாத சிவ ஐயாவோட கூட நான் மனம் விட்டு எந்த விஷயத்தை அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு எங்களுக்கு மனுஷர்கள் இருக்கிறது எவ்வளவோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் டாக்டர் முருகேசனையும் நான் நினைவு கூறிக்கொண்டு நடிகர் திலகத்துக்கு நினைவில் சிரம் தாழ்த்தி வணங்கி உங்களிடம் விட்டுவிடாது. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து இந்த இலக்கிய சங்கமத்தை இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்து எடுத்து தந்த புதினம் ஆசிரியர் ராஜகோபால் ஐயா அவர்களை மீண்டும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று இந்த இலக்கிய சங்கமத்துடைய வளர்ச்சி நாங்கள் இன்னும் எத்தனையோ கலைஞர்களை நாங்கள் நினைவு கூற இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, லண்டனிலே என்னுடைய இந்த இலக்கிய சங்கமத்துடைய இலட்சியம் லண்டனிலே இருக்கக்கூடிய அத்தனை இலக்கிய பிரமுகர்களையும் இலக்கிய தாகம் கொண்ட இலக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலட்சியம். அதற்கு தயவு செய்து எங்களுக்கு உங்களுடைய பக்கங்களை விரியுங்கள். அமுது புலவருக்கு நீங்கள் எப்படி பக்கங்களை விரித்தீர்களோ அப்படி பக்கங்களை விரியுங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அடுத்ததாக ஒரு பெரிய கலைஞரை அழைக்க தயவு செய்து குறை வைக்கக்கூடாது என்று நாங்கள் இது ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறதால வந்து கொஞ்சம் நேரம் தான் கொடுக்க முடிகின்றது. ஆனால் அந்த பக்தி சுவை பற்றி ஐயா பேசினார். எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் ஐயா தீபத்தை காட்டுகின்ற பொழுது அந்த ஒரு நிமிஷத்துக்கு நாங்கள் அனுபவிக்கிற அந்த ஆனந்தம் சந்தோஷம் இருக்கின்றது. அப்படியான ஒரு நிலையத்தான் இப்போ எங்களால் வழங்க முடிகின்றது. அத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் நாங்கள் காலப்போக்கிலே வந்து ஒரு 4 பேரை 3 பேரோடு நாங்கள் நீண்ட நேரம் பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை தருவோம் சொல்லி அதையும் சொல்லி இப்போ நான் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய கலைஞரை நான் அழைக்க இருக்கின்றேன். அதாவது வந்து ஈழத்திலே இலங்கையில வந்து ஊடகத்துறையிலே மிக பிரபலியமானவர், அரசியல் விமர்சகர். ஆனால் அவரை நான் வந்து உண்மையிலே நான் வந்து அவருக்கு என்ன தெரியாது. ஆனால் நான் அவரை அகில இலங்கை கம்பன் கழக மேடையிலே நான் பல தடவை பார்த்திருக்கின்றேன். அதை விட மிக ஒரு யாரும் இணைச்சு பார்க்க முடியாத ஒரு சிறப்பு அவருக்கு இருக்கின்றது. நான் பேரை சொல்வதற்கு முன்பாக அந்த சிறப்பை நான் சொல்ல வேண்டும். அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்ற பொழுது இலங்கை வானொலி நிலையம் வந்து அவருக்கு ஒரு நேரடி பேட்டி உண்டு. அதை அந்த நேர்காணல் அந்த நிகழ்ச்சியை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர் இளைய தம்பி தயானந்தா அவர்கள். உண்மையிலே அவருக்கு வந்து பேசவனுக்கிட்ட நாங்கள் 3 மணி நேரம் கொடுக்கலாம். ஆனால் அந்த எங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் முன்னுக்கு அவருக்கு நான் தெளிவுபடுத்தி அடுத்த மட்டுமல்ல யோசப் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை இங்கே எல்லாம் ஞாபகப்படுத்தினார் ஐயா அவர்கள். அந்த பேட்டியில நான் பல தடவை நான் கேட்டுட்டு நான் பல தடவை கனவேருக்கு நான் டேப்ல விட போட்டு காட்டியிருக்கேன் அந்த தயானந்தா அந்த பேட்டியை. அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார், நீங்கள் விரும்பி நடிக்க பாத்திரம் ஏதாவது இருக்கின்றதா? அவர் சொன்னார், எத்தனையோ பாத்திரங்களை நான் வேடம் ஏற்றிருக்கின்றேன். ஆனால் நான் ஆசைப்பட்டு விரும்பி நடித்த ஒரு பாத்திரம் என்னாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று அவருடைய பேட்டியிலே அவர் பதிலளிக்கின்றார். அப்படி ஒரு பெரிய ஒரு இமயத்தை நேர்கண்ட ஒரு பெரும் கலைஞன் இங்கே வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது எங்களுடைய இலக்கிய சங்கத்தின் சிறப்பு. வாருங்க ஐயா, வாருங்கள். இளைய தம்பி தயானந்தா அவர்கள் அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. அப்படின்னு கொடுத்தவனே ஆனந்தம் அற்புதமாக இருந்தது.
எல்லாத்தையும் அப்படியே கசக்கி அப்படியே கட்சிக்க உணர்ந்துட்டு அப்படி என்று சொன்னால் மூத்த தலைமுறையின் முழுமுகம், மூத்த தலைமுறையின் முழுமுகம். இது அப்படி என்ன இருக்கு ஐயா? பிரதம விருந்தினர் அன்பிற்குரிய சகோதரன் ராஜகோபால் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அறிவுசார் சபைக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். இலங்கையில் சைவ மகாசபையில் இத்தகைய ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடத்தினால் இங்கிருப்பவர்களில் அரைவாசி பேர் கூட இருக்க மாட்டார்கள். இந்த விழாவிற்கு வருகிற போது நான் சுவாஜி பற்றி பேசுவதற்கு விரும்பவில்லை. ஒரு சுவாஜியின் மிக தீவிரமான ஒரு விசிறியாக ஒருவரை நான் பார்த்தேன். சுவாஜியின் வசனங்களை மனதில் வைத்திருக்கிற ஒரு தலைவரின் குரலை கேட்கிறேன். நாங்கள் ஒலிபரப்பாளர்கள் சுவாஜியினுடைய திரைப்படம் இனிய விடயங்களை தாண்டி இங்கு வருகிற போது என் அப்பாவை நினைப்பது போல் இருக்கிறது. என் அப்பாவுக்கு பிடித்த பாட்டு ஓர் ரசிக்கும் சீமானை வா ஜொலிக்கும் மொழி அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அப்பா தண்ணி போடுவார். கொஞ்சம் பெரியண்டா தான் பாட்டு, ஒரு ரசிக்கும் சீமானை வா ஜொலிக்கும் மொழி அணிந்து. அடுத்த பாட்டு யாரடி நீ மோகினி. இது இங்கே பேசினதுக்கு முதல் நடிகர் கமல்ஹாசன் சொல்லுவார். சுவாஜியை நடிகர் கமல்ஹாசன் பேட்டி காணுகிற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த 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 ஆட்டம் பற்றியது. நான் ஏன் சிவாஜி ஒரு தலைமுறையின் முகம் என்று நான் சொன்னேன் என்றால் கேட்டபோது எனக்கு அந்த தலைப்பு வந்தது. சிவாஜி கணேசன் அவர்களை பேட்டி காணுகிற அவருடைய தாதா சாஹேப் பால்கே விருது கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கு அவரை அழைத்தார்கள். அந்த வேளையில் நாங்கள் அவரை சந்தித்தோம், பேட்டி கேட்டோம். சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்தவுடன் நான் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களை போய் சந்தித்தேன். நானும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களும் சிவாஜி பற்றி ஒரு ஆவணப்படம் ஒன்றை செய்தோம். அது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் சிவாஜி பற்றி அவர் ஆற்றிய உரியை வைத்துக் கொண்டு காட்சிகளை தொகுத்து ஒரு ஆவணப்படம் ஒன்றை உருவாக்கினோம். அதில் சிவாஜி குறித்து சிவத்தம்பி அவர்கள் சொன்ன விடயம் ஐகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தைக்கு உருவத் திருமேனி என்ற தமிழ் வார்த்தையை சொல்லி அது எங்கள் சமூகத்தின் உருவத் திருமேனி என்று சுவாஜியை குறிப்பிட்டார். பின்னர் சுவாஜி குறித்து பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் எழுதிய கட்டுரையில் என்னுடைய பேட்டி குறித்த தகவலை இணைத்திருந்தார். நான் நம்புகிறேன் சுவாஜி பற்றிய பரிஷ்டர் அவர்கள் பேசுகிற போது சொன்னது போல சுவாஜி என்பது தமிழ் திரையுலகின் இன்னும் ஒரு அசைவு அல்லது இன்னும் ஒரு தாக்கம் என்பதை தாண்டி அல்லது அன்பிற்குரிய ராமநாதன் ஐயா அவர்கள் சொன்னது போல் அவதாரம் என்பதை விட நான் கருதுகிறேன் ஒரு மனிதனுடைய மறைவுதான் அவனின் இருப்பை காட்டும். நாம் எல்லோரும் மரணித்து போகிறோம், சிலர் மட்டுமே காலமாகிறார்கள். சுவாஜி ஒரு காலம், கண்ணதாசன் ஒரு காலம், கம்பன் ஒரு காலம், பாரதி ஒரு காலம். தான் வாழ்ந்த நாட்களை தன்னுடைய காலமாக மாற்றக்கூடியவர்கள் தான் பெருமனிதர்கள். சுவாஜி அந்த வகையில் ஒரு பெருமனிதர். பிறப்பை விட ஒரு மரணம். ஏன் இவர்கள் இறந்து போகிறார்கள், சிலர் காலமாகிறார்கள். சுவாஜியின் காலம் என்பது தமிழகத்தின் அரசியலை நீங்கள் பார்த்தால், தமிழகத்தின் அரசியலின் அசைவை பார்த்தால் முதலாக திராவிடர் கட்சி சினிமாவின் ஊடாக தங்கள் செய்திகளை எடுத்துச் செல்லலாம் என்று கருதியது. எனது பேட்டியில் சொன்னார், பராசக்தியில் தான் வசனம் பேசிய போது சவுண்ட் இன்ஜினியர் சொன்னாராம், இவன் என்னடா மீன மாதிரி வாய துறக்கிறான். காரணம் என்றால் அதுவரைக்கும் எல்லோரும் பாடினார்கள். முதலாக பேசுகின்ற அல்லது வசனங்கள் பேசுகின்ற சமுதாய விடயங்களை உள்வாங்குகின்ற ஒரு கதாபாத்திரத்தின் ஊடாக சிவாஜி வருகிற போது தமிழகத்தின் அரசியலில் முதலாக திரையுலகத்தின் ஊடாக அல்லது சினிமாவின் ஊடாக தங்கள் செய்திகளை தர முடியும் என்று நிறுவியதால் தான் கருணாநிதி, அண்ணாதுரை, பிறகு எம்.ஜி. ராமச்சந்திரன், அதன் பின்னர் ஜெயலலிதா எல்லோரும் அந்த தாக்கத்தோடு ஆட்சி செய்தார்கள். திரையுலகும் ஆட்சியும் என்று பார்த்தால் உங்களில் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. கே.பி. சுந்தராம்பாள் தான் முதலாக தமிழக சட்டசபையின் மேல் சபை உறுப்பினராக இருந்த ஒரு நடிகை. கே.பி. சுந்தராம்பாளை நீங்கள் பேசுகிற போது எங்களுக்கு ஔவையார் என்று தெரிந்தால் நான் நம்புகிறேன் யாழ்ப்பாணத்து ஆஸ்பத்திரி வீதியில் வைத்திருக்கிற ஔவையார் சிலை என்பது கே.பி. சுந்தராம்பாளின் சிலை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுபோல சிவாஜி கணேசன் என்பது எங்களுடைய ராஜராஜ சோழனாக, கர்ணனாக,
எல்லா கதாபாத்திரங்களின் உருவம் என்பதை தாண்டி நீங்கள் எல்லோரும் சிவாஜியுடைய நடிப்பு பற்றி பேசினீர்கள். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம், நீங்கள் சிவாஜியின் உயரம் பற்றி யோசித்திருக்கிறீர்களா? நான் நம்புகிறேன் ஒரே ஒரு நடிகனால் மட்டும்தான் அவருடைய உயரம் எது என்று கண்டுபிடிக்க முடிவதில்லை. அது எனக்கு சிவாஜி குறித்த ஆச்சரியம். ராஜராஜ சோழன் படத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு தூதுவன் வருவான், அவன் மிக உயரமான ஒரு சிவாஜி. அதே போல ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் படைகளுக்கு நடுவே ராஜராஜ சோழன் நிற்கிறான் என்பதை நம்பியார் காட்டிக் கொடுக்கின்ற இடத்தில் அந்த சிவாஜி சரியான கட்டை. அந்த கேள்விக்கு சிவாஜி சொன்ன பதில் என்ன என்று சொன்னால், அந்த கேரக்டரை நான் உள்வாங்குகிற போது நான் உயர்கிறேன் அல்லது தாழ்கிறேன், அது பொய் இல்லை. அந்த மேஜிக்கை காட்ட முடிந்த ஒரு கலைஞர். கமலஹாசன் அற்புதமான ஒரு நடிகன், பல விருதுகள் பெற்றிருக்கிறார். ஆனால் கமலை கொண்டு செலுத்துவதற்கு ஒரு சங்கரோ அல்லது மணிரத்னமோ தேவைப்படுகிறது. ஆனால் அனைத்து சுமைகளையும் தானே தாங்கி இழுத்த ஒரு நடிகனாக சிவாஜியை தான் பார்க்க முடியும். கமலஹாசனை பொறுத்தவரையில் தசாவதாரம் செய்வதற்கு அமெரிக்காவில் இருந்து மேக்கப் மேன் எல்லாம் தேவைப்படுகிறது. நவராத்திரியில் சிவாஜி கணேசன் தன்னுடைய நடிப்பால் மட்டுமே அந்த 9 பாத்திரங்களையும் செய்பவராகவும் அவருக்கு இணையாக நடிகையர் திலகம் என்று சொல்கின்ற சாவித்திரி ஒரு தனித்த நடிகையாக வருவது. எனக்கு அந்த படத்தில் பிடிச்சது நவராத்திரியில் அவர் புது நடிகை அந்த மேடைக்கு கூத்துக்கு. அப்போ இவர் கூத்துக்காரன். அந்த நடிகைக்கு அந்த முதலாளி கிட்ட போகிறதும் தொடுறதையும் தடக்கிற ஒரு டான்ஸ் இருக்கு. அது சிவாஜி இந்த பிரச்சனை என்ன, சிவாஜி அற்புதமான பாடகன். ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் வருகின்ற பாடல் அவருடையது, நினைவில் இல்லை. அந்த பாடலில் வர்ற வசனம் அவர் மற்றவர் பாடுவார், தென்றலோடு உடன் வந்தால் செந்தமிழ் பண்ணார், அது அவருடையது. இன்னும் ஒரு பாடல் இவர் சொல்வார், ஒவ்வொரு வரியாக இன்னும் ஒரு நடிகர் பாடுவார். அதுபோல் நீங்கள் சொல்கிற நவராத்திரியின் அந்த மேடை பாட்டிலையும் சிவாஜியின் வசனம் இருக்கு. அவரோட ஒரு அற்புதமான பாடகர். அது தவிரவும் சிவாஜியினுடைய நடை பற்றி நீங்கள் பேசினீர்கள். நான் நம்புகிறேன் கந்தன் கருணையில் நடப்பதும் ஒரு நடை இருக்கிறது. அதை விட சிவாஜி அந்த நாடகத்தில் சிவாஜியாக நடப்பது, அது குறித்து ஸ்வத்தம்பி அவர்கள் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை, பிசி கணேசன் சிவாஜியாக நடிக்கவில்லை, சிவாஜி பிசி கணேசனாக வந்த பாத்திரம். அதன் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்பது அல்லது அந்த கதாபாத்திரம் சிவாஜியாக மாறுவது என்பது. மற்றது சிவாஜி கணேசன் பற்றி நாங்கள் பேசுகிற போது நான் நம்புகிறேன் ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கம் தன்னுடைய செய்திகளை கொண்டு செல்வதற்கும் சமூக செய்திகளை கொண்டு வருவதற்கும் அதை தாண்டி எம்ஜிஆரை பொறுத்தவரையில் சமமாக இருந்த 2 பாத்திரங்களை நாங்கள் பார்க்கிறோம். தியாகராஜ பாகவதர் ஒரு புறமும் பி.யு. சின்னப்பாவும் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு சிவாஜியும் எம்ஜிஆரும், அதற்கு பின்னர் கமலஹாசனும் ரஜினியும் என்று ஒரு 2 முகங்கள் இருக்கும். இதில் சிவாஜி என்பது எம்ஜிஆரை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் திரைப்படங்களில் குளிப்பதில்லை, எம்ஜிஆர் திரைப்படங்களில் புகைப்பதில்லை, எம்ஜிஆர் திரைப்படங்களில் காதல் பாடல்கள் பாடுவதில்லை. நாயகி தான் கனவு காணுவார், தவிர அவர் ஒரு நாள் கனவு காண மாட்டார். இது எல்லாவற்றையும் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் தாங்கி அனைத்து கதாபாத்திரங்களையும் தாங்க வேண்டிய பொறுப்பு சிவாஜியிடம் இருந்தது. சிவாஜிக்கு இணையாக ஜெமினி கணேசன் ஒரு புறமும் ஜெய்சங்கர் ஒரு புறமாக இருந்தாலும் சிவாஜி தாங்கிய அந்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்களுடைய தந்தையாக, எங்களுடைய தாத்தாவாக, தம்பியாக ஏங்குகின்ற ஒரு கதாபாத்திரமாக, அன்றைய தேய்ந்து போன நிலவுடைமை சமூகத்தின் தேய்ந்து போன மன உணர்வு உள்ள மக்களின் அனைத்து பாத்திரங்களையும் சிவாஜி தாங்கி வந்ததால் தான் சிவத்தம்பி அவர்கள் அந்த ஆவணப்படத்தின் ஆரம்பத்தில் சொல்வதற்கான உரிய காரணம், தமிழ் திரையுலகு மரணித்த சிவாஜியினுடைய மரணத்தை கேட்டவுடன் தமிழகம் அதிர்ந்து போகவில்லை. அன்று இருந்த தொலைக்காட்சிகள் சிவாஜியினுடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தர 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 அது நான் நம்புகிறேன் எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய மறைவில் வந்த அந்த பெருங்கூட்டம் என்பது முதலமைச்சருக்கு பின்னர் வருகின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரின் மரணம் அது. ஆனால் சிவாஜி கணேசனின் மரணம் என்பது நான் நம்புகிறேன் தமிழகத்தில் அல்ல உலகெங்கிலும் தனித்த ஒரு நடிகனுக்கான மிக பிரமாண்டமான ஒரு ஊர்வலமாக அமைந்தது என்பது அந்த தலைமுறையின் முழுமுகமாக அந்த நடிகன் இருந்தான் என்பதற்கான அத்தாட்சி. நன்றிகள் படம். எங்களுடைய கரோ கவுன்சில் உதவி நகர அவர்கள் இங்கே அழைப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் இங்கே ராமநாதன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். பாசமலரில் இறுதியாக சிவாஜி கணேசன் இறக்கின்ற ஒரு சீன்ஸ் ஒரு நிமிஷம் அந்த காட்சியை சொல்லி அந்த காட்சியோட அவரை அழைக்கலாம். ராதா ராதா ராதா, உன்னை என்னால் பார்க்க முடியாது அம்மா, உன்னை என்னால் பார்க்க முடியாது.
என்னுடைய 2 கண்களும் பறி போய் விட்டது அம்மா, பறி போய் விட்டது அம்மா. என்னையும் உன்னையும் எந்த விதி பிரித்ததோ அந்த விதி என் கண்களையும் பறித்து விட்டது அம்மா, என் கண்களையும் பறித்து விட்டது. நான் எங்கிருந்தாலும் நீ போட்ட அந்த அன்பு வலைக்குள்ளான் அம்மா நான் சுற்றி கொண்டிருந்தேன் அம்மா. அம்மா, உன்னை போல ஒரு தங்கை யாருக்கும் இருக்கக்கூடாது அம்மா, யாருக்கும் இருக்கக்கூடாது அம்மா. எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருகின்றது அம்மா. நீ உனக்கு 1 வயது, எனக்கு 10 வயது. நீ சின்ன பிள்ளை. அப்பொழுது நீ அழுது கொண்டு என் மடியிலே இருப்பாய் அம்மா. நான் உன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு கைவீசு அம்மா, கைவீசு, கடைக்கு போகலாம், கைவீசு விட்டாய் அம்மா. எனக்கு ஒரே ஒரு ஆசை அம்மா, என்னை உன்னுடைய சம்பந்தியாக ஏற்றுக்கொள்வியா அம்மா? அது எனக்கு போதும் அம்மா, அது எனக்கு போதும். தங்கை உயிரெண்ணின் தன் உயிரை வைத்திருந்தாள், அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே சென்றதம்மா. அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே சென்றதம்மா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைத்தேன் என்று அமைதி கொண்டாள். அந்த பாசமலர் நினைவுகளோடு ஐயா வாருங்கள். அன்பு தமிழ் உறவுகளே, நமது மறைந்த பல மாதிரி கூறியிருந்தார்கள். இங்கே அவர் அவதாரம், அவர் இறக்கவில்லை, இவர் ஒரு காலம் என்று. அவர் அதற்கு மேலாக அவர் இப்பொழுதும் ஒவ்வொரு கலைஞனின் நாடி நரம்புகளில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் சிவன் அருள் பெற்ற சிவ தனியாசலம் அவர்கள். இங்கே இந்த இலக்கிய சங்கமத்தை கடந்த 4 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த புலம்பெயர் நாட்டிலே தமிழ் மொழியோடு மட்டும் நின்று விடாமல் நமது கலை கலாச்சாரம் அதற்கு மேலாக நமது சமயத்தையும் இங்கே இணைத்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அங்கே நமது இஸ்லாமிலிருந்து வந்த ஐயா அவர்கள் பெரிய புராணம் பற்றிய ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுத்திருந்தார். நமது நடிகர் திலகத்தின் நினைவு மூலமாக அதில் நிச்சயமாக எனக்கு மனதில் பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இவற்றை எல்லாம் கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றார்கள் இந்த இலக்கிய சங்கமம் என்பதை நினைக்கும் போது. அது மாத்திரமல்ல, இந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொருவரும் திருக்குறள், அப்புறம் பெரிய புராணம், தேவாரம் என்று பல சமயம் சம்பந்தமான தமிழ் மொழி மூலமாக இவற்றை எல்லாம் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இதை நினைக்கும் பொழுது எனக்கு நிச்சயமாக பெருமையாக இருக்கின்றது. அதுவும் பிரித்தானியா நாட்டிலே இது ஒரு, நான் நினைக்கின்றேன் இந்த ஆலயம் ஒரு சிறு எத்தனை வருடங்களாக இங்கே இருக்கின்றது? ஒன்றரை வருடங்களாக, ஒரு சில வருடங்களாக இருந்த பொழுதிலும் இங்கே வந்து நிரந்தரமாக ஒரு தமிழ் மக்களை வரவழைத்து ஒரு தமிழை வளர்க்கும் ஒரு தளமாக இருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இது தொடர வேண்டும். இதோடு நின்று விடாமல் எங்களது சிவ தனியாசலம் அவர்களும் முருகதாஸ் டாக்டர் முருகேசன் அவர்களும் இங்கே இணைந்து ஆற்றிக் கொண்டிருக்கும் பணியை அவர்கள் அதாவது சொல்வார்கள், மக்களின் சேவை மகேசன் சேவை என்று, இது தொடர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நமது நடிகர் திலகத்தின்
நடிகர் திலகத்தின் வரிகளை இங்கே பலர் பகிர்ந்து கொண்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய அன்புக்குரிய ராமநாதன் அவர்கள் பல வரிகள் இதற்காகவே உங்களுடைய சில மணி நேரங்களை நமது நடிகர் திலகத்துக்காக ஒதுக்கி இருக்கின்றீர்கள். நீங்கள் கூறினீர்கள், நான் சிறு வயதிலிருந்து அவருடைய படத்தை முதலாவதாக போய் பார்ப்பதென்று. அதே போல்தான் நானும் எனது 15 வயதில் நான் வந்து நடிகர் திலகத்தை உள்வாங்கிக் கொண்டேன். எப்படி என்றால், சிறு வயதில் இருக்கும் பொழுது, இப்பொழுது பார்ப்பீர்கள், ஆனால் நீங்கள் எல்லோரும் சொல்லுவீர்கள் இவர் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகன் என்று. நிச்சயமாக இல்லை. நான் நடிகர் திலகத்தின் ரசிகன் என்பதை இங்கே ஆணித்தனமாக கூற விரும்புகிறேன். அதற்கான எவிடன்ஸும் என்னிடம் இருக்கின்றது. 15 வயதில் உள்வாங்கியதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு முதலாக நமது பாரிஸ்டர் ஜோசப் அவர்கள் அற்புதமான முறையில் சோக்ரட்டிஸை பற்றிய ஒரு நடிப்பு என்பது வந்து நாடி நரம்பு ஐம்புலன்களும் வந்து அசைய வேண்டும். அதைத்தான் அவர் இங்கே கூறிவிட்டு சென்றிருந்தார். அதுதான் நடிப்பு. இப்போ வாயால் பேசுவது நடிப்பு அல்ல. மிகவும் அழகாக அதை இங்கே இந்த மேடையிலே காண்பித்திருந்தார். அது மாத்திரமல்ல, இங்கே நமது அன்புக்குரிய புதினம் பத்திரிகை ஆசிரியர் கூட அதை மிகவும் அழகாக கூறியிருந்தார் எவ்வளவு தூரம் நடிப்பை உள்வாங்க வேண்டும் என்று. தயானந்தா அவர்கள் அவரை பேட்டி கண்டதை அவருக்கு நான் நினைக்கின்ற அவர் கொடுத்து வைத்தவர், என்னை விட கொடுத்து வைத்தவர். நேரடியாக நடிகர் திலகத்தை பேட்டி காணும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது என்ற வகையிலே ஒரு சில வார்த்தைகள். அதாவது நான் அவர்கள் பராசக்தி கூறியது போல பராசக்தி வசனங்களும் ஒரு சில வசனங்களை நான் இங்கே உள்வாங்கி இருப்பேன். மனோகராவில் ஒரு சில வசனங்கள், அதே போல் அந்த அனார்கலியில் அவரை சிறையிலே அவர் கல்லறையிலே போடும்போது ஒரு சில வசனங்கள் அங்கே வரும். அதை விட வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட கைவசம் இருக்கின்றது. அதில் 2இல் அனார்கலி வேண்டுமா, வீரபாண்டிய கட்டபொம்மன்? சரி, அனைத்து அன்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அனார்கலியின் ஒரு சில துளிகள். அவரை அங்க அந்த கல்லறைக்குள் கட்டிவிட்டார்கள். அப்பொழுது அனார்கலியை வைத்திருக்கின்றார். அனார்க், மறைந்து விட்டாயா என் மாசற்ற ஜோதிமலையே, பெண்ணின் பெரும்பொருளே, பேரழகின் பிறப்பிடமே, என் கண்ணில் படாமலும் கட்டளையை கல்லறைக்குள் மறைத்து விட்டார்களாம் பாவிகள். கடலுக்கோர் எடுத்துக்காட்டே, கவிஞர்களும் தொடுத்திட இயலா கற்பனை யாரமே, சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்கொட்டி மூடினரோ கல்லினும் வலிய மனமுடியோர். ஆனால் பாவிகளே, என் அனார்கலியை அழித்து விட்டீர்கள், என் எதிர் ஜோதியை அழைத்து விட்டீர்கள், காதல் காவியத்தின் சிரஞ்சீவி கலாநாயகி கல்லறைக்குள் மூடிவிட்டீர்கள், அவள் அழகை மறைத்தீர்கள். ஆனால் தோஷக்காரர்களே, அவளை சலிம் நெஞ்சத்தில் இருந்து எடுத்தறியும் திறமை யாருக்கும் திறனில்லை, யாருக்கும் துணிவில்லை. நாடோடியாம் அவள், நாடாள வேண்டியவனாம் நான், என் சுட்டு விரல் அசைவுக்கு எட்டு தீனிக்கும் பணியுமாம், படைபல உண்டாம் எனக்கு தடைபல கடக்கலாமாம் நான். பெரிய ஊர் போல் அரண்மனை, பிரம்மாண்டமான கோட்டை, எடுபிடி அம்பு யானை சேனை ஏராளம் ஏராளம், இவ்வளவும் இருந்தென்ற என் இதயத்தில் குடியேறி இருக்கும் உரிமை கிட்டாத எனக்கு, நான் விரும்பியவளை அடைய சுதந்திரம் இல்லாத எனக்கு, இவ்வளவும் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அரண்மனை ஏன், ஆடம்பரம் ஏன், அரச வாழ்வுதான் ஏன் ஏன் ஏன்? சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். உங்களைத்தான் நான் நினைக்கிறேன் ஐயா. ராவணா ஐயா போட்ட அந்த பிள்ளையார் சொல்லித்தான் நினைச்சு பார்க்கிறேன். இலக்கிய சங்கமம் இப்ப எங்கே நிற்கின்றது? உண்மையிலே நாங்கள் அம்பாள்கிட்ட நாங்கள் வேண்டின அந்த அருளாட்சியும் ஆஞ்சநேய பெருமாளுடைய அருளும் எங்களை விடவில்லை. ஐயா, இந்த இலக்கிய சங்கம் வளர்ச்சியில் நான் முன்பு சொன்னேன்,
எங்களுடைய புதினம் ஆசிரியர் முக்கிய பங்கு கொண்டு எங்களுக்கு மிக பிரமாண்டமான உதவியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே பலர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மேடையிலே இந்த சுயர்கள் சாட்சியாக, சுயர்கள் நான் சொல்றது ரசிகர்கள், இவர்கள் சாட்சியாக இந்த கரோ நகர எங்களுடைய நகர சொல்ல முடியும். சசிகாந்த் என்ற ஊரை சார்ந்தவன் அதை சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய ஊரை சேர்ந்தவர் அந்த உரிமையோடு கேட்கின்றேன். எங்களுடைய இலக்கிய சங்கத்தை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். பல அறிஞர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுதும் தேவையாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் தம்பதிகளாக இப்பொழுது நீங்களும் வந்து ஒரு சில உரையாற்ற வேண்டும். நீங்கள் தம்பதிகளாக இந்த இலக்கிய சங்க வளர்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிக மன்றாட்டத்தோடு இந்த சபையின் சார்பிலே கேட்டுக்கொண்டு ஐக்கா வாருங்கள். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இவரின் பேச்சை கேட்டு வைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி என்ன பேசுவதுன்னு தெரியாது. எப்பவும் அவர் பேசும்போது நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறது. இப்படி சரியா பேசி முடிக்கிறாரா இல்லையா? என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், அதாவது இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே டாக்டர் முருகேசன் அண்ட் தனியாசலம் அண்ணன் அவர்களுடைய சேவை இனி இல்லையென்ற ஒரு எங்கள் மக்களுக்கு கிடைத்த ஒரு இனி இல்லையென்ற ஒரு பாக்கியம் என்று நான் சொல்லுவேன். அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமாக நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது தமிழ் வளர்ப்பதற்காக. ஆனால் அவர்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான கோணத்தில் போய்கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு விளங்கும். இலக்கிய தமிழ் வந்து இல்லையா ஹை ஸ்டாண்டர்ட் அந்த இதில் எல்லா மக்களையும் இணைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ரசிகர்கள் இங்கு இருக்கிறார்கள். இது பெரிய அளவில் வளர வேண்டும். அதற்கு எல்லோருடைய ஆதரவும் மிச்ச மக்களையும் போய் சேர வேண்டும் அவர்களுடைய சேவை என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அடுத்தது முக்கியமாக நான் சொல்ல வருவதுன்னா, தனியாசலம் அண்ணன் என்னுடைய அப்பாவின் ஊர் இனிவிலை சார்ந்தவர். அந்த இனிவிலின் பெருமை என்னவென்றால், நான் அங்கு போனால் அவர்கள் கதைக்கும் தமிழ் எங்கள் ஒருத்தருக்கும் விளங்காது. அவர்களுடைய கதைக்கிறது அவியலுக்கு தான் புரியும். அது எப்படி என்றால், இந்த தமிழ் இல்லை, இதை விட ஹை ஸ்டாண்டர்ட்ல தான் அவர் கதைப்பினோம். அது பெரிய புராண தமிழ். அது ஒரு வேற ஊர் ஆக்களுக்கே விளங்காது. நான் திருப்பி கேட்பேன், என்ன சொல்லுறீங்கன்னு. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு தமிழ், அந்த இது ஹை ஸ்டாண்டர்டான அந்த ஊர்லேருந்து வந்த தனியாசலம் அண்ணன் இந்த நாட்டில் டாக்டர் முருகேசன் மிச்ச எல்லாரோடும் சேர்ந்து இப்படியான ஒரு சேவை செய்வது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களை இங்கே அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் இங்கு வர நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள். அடுத்ததாக நான் இங்கே அழைக்க இருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் நடராஜா கண்ணப்பு அவர்கள். அதாவது நான் இந்த வீட்டிலே இருந்து இலக்கிய சங்கம் நிகழ்ச்சியை நான் லண்டன் மாலைகளில் செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே 2 கலைஞர்கள் எனக்கு மிக உதவி செய்தவர்கள். அந்த நிகழ்ச்சி தொகுப்பிலேயும் நிகழ்ச்சியிலே ஒன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணி சீனிவாச மண்டியில் அவர் இன்னைக்கு வர இருப்பார். அடுத்ததாக நடராஜா கண்ணப்பு அவர்கள் பல நிகழ்ச்சிகளில் உதவி செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது நடராஜா கண்ணப்பு அவர்கள் நடிப்பிறக்கம். அடுத்ததாக 4 பேர் பேச இருக்கிறார்கள். நேரத்தை மனதில் கொண்டு அடுத்ததாக நடராஜா கண்ணப்பு அவர்களை வருகிறவர்கள் அழைக்கின்றேன். நேரத்தை கருதி எல்லோருக்கும் தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாக இந்த அரங்கை நான் ஒரு மானிடத்திற்கு தம்மை அர்ப்பணம் செய்து பேச்சாலும் தமது அளப்பெரிய கலை திறமைகளினாலும் வெறும் ஜடங்களாய் உள்ள மனிதர்களை மாண்டர்களாக மாற்றியவர்களை நான் ஒரு கணம் என் ஆத்மாவை நிறுத்தி அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலிகளையும் வணக்கங்களையும் மதிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு இந்த பொழுது வாய்ப்பாக அமைந்ததற்கு நான் மிக சந்தோஷப்படுகிறேன். நான் ஒரு வாக்கியத்தை உங்களோடு மட்டும் பேசிக்கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். சிவாஜி என்ற அந்த பெயர் ஒரு சமூக புரட்சிக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. நான் முதல் நண்பர் சிவதனியாசலம் அவர்களுக்கு
தலைப்பை சொன்ன பொழுது தெஸ்பியன் என்ற தலைப்பை கொடுத்தேன். அது பலருக்கு விளங்காது என்று சொன்னார். சரி, விளங்கா அதோட நான் சொன்னேன் சிவாஜி என்னும் சோக அரங்கம் அப்படின்னு சொன்ன அவர் சொன்னார் எல்லாம் மங்களமாக இருக்கிறது, ஏன் அமங்கலமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவர் இங்கே வந்து அழுதுவிட்டு தான் போயிருக்கிறார். ஆகவே சிவாஜி என்கின்ற அந்த பெயருக்கு பின்னாலும் அவர் முதலாவது இரும்பு திரையை உடைத்து வந்த பராசக்தி என்கின்ற அந்த படத்தின் பெயரின் பின்னாலும் ஒரு அரங்கத்தினுடைய ஒரு எழுச்சி இருக்கின்றது. அதாவது ஒரு அரங்கத்தினுடைய பணி என்னவென்றால் மனிதர்களில் மானிடத்தை அறிவிப்பது. சிவாஜி யார் என்றால் அதுக்கு அந்த சிவாஜி பேசிய வசனங்களை நான் இங்கே சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய தமிழும் நான் என்னுடைய எழுத்தும் குறைந்து போகவில்லை. அதாவது ஒருவன் சொல்லுகின்றான், மன்னரே உங்களுக்கு முடியில்லையாம் என்று. ஏன்? நீங்கள் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவரா? அப்பொழுது சிவாஜி சொல்லுகின்றான், நான் சிவாஜி அல்ல வசனம் எழுதினவர்கள் பல ஆடம்பரமான அலங்காரமான வசனங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சிவாஜி என்கின்ற அந்த கருத்தின் தொனிப்பொருள் என்ன? அவர் அங்கே சொன்னது, வெற்றிகளை சம்பாதி கொடுக்க மட்டும் இந்த சிவாஜி வேண்டும், வெற்றிகளை சுவைப்பது அவர்கள், சமூகத்தில் தாழ்ந்திருக்கின்றேன் என்று மணி முடியை எனக்கு இல்லையா, இதுதான் முடிவென்றால் என்று அவர் அங்கே போகின்றார். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த சிவாஜி என்கின்ற அந்த பெயர் ஒரு சமூக புரட்சியின், ஒரு அரங்கத்தின், ஒரு பண்பின், அரங்கத்தின் தேவையின், சேவையின் சின்னமாக இருக்கின்றது. அதாவது அரங்கம் என்பது பராசக்தியில் சொல்லப்பட்டதை போல் சமூகத்தினுடைய வெறும் போலி முகங்களை எல்லாம் உடைக்கின்ற, போலி முகங்களை எல்லாம் சமூகத்தில் இருக்கின்ற போலி முகங்களை திரைக்கு பின்னாலும் சாமி சிலைக்கு பின்னாலும் ஆண்டவன் பேரிலும் நடக்கின்ற அக்கிரமங்களை எல்லாம் எடுத்து காட்டுகின்ற பராசக்தியின் ஓசையாக தான் அந்த அரங்கம் விரிகின்றது. அதுதான் தெஸ்பியனும் காட்டியது. தெஸ்பியன் யார் என்றால் சிவாஜியை போன்ற ஒரு கலைஞன், கிரேக்க கலைஞன், ஆதியில் தோன்றியவன். ஆதியில் என்று சொன்னால் மிக பழைய காலம் என்று கருத்தல்ல. எப்பொழுது அரங்கம் பதிவுக்கு உள்ளாகிற பொழுது, எப்பொழுது அரங்கம் என்கின்ற பதிவு ஏற்படுகின்றதோ அப்பொழுது அந்த அரங்க பதிவுக்குரியவனாக, அரங்கத்தினுடைய நடிப்பினுடைய அந்த சமூகத்தினுடைய ஓசையினுடைய, சமூகத்தில் இருக்கின்றவர்கள் அடக்கப்படுகின்றவர்கள், ஒடுக்கப்படுகின்றவர்கள், சமூகத்தினுடைய அந்த அதிகார கரங்களினால் நசுக்கப்படுகின்றவர்கள் பேசுகின்ற ஓசையாக, அவர்களின் பிரதிநிதியாக அந்த தெஸ்பியன் குரல் ஒலித்தது. அந்த தெஸ்பியனுடைய குரல் அரங்கத்தின் திரையை விலக்கிய ஒரு ஆரம்ப மணி. அதே போன்றுதான் சிவாஜி என்ற பெயரில் உள்ள, பராசக்தி என்ற அந்த பெயரில் உள்ள அரங்கத்தின் அந்த உயிர்ப்பு. அந்த அரங்கத்தின் உயிர்ப்பு என்னவென்றால் மனிதர்களை மனிதர்களாக, மானிடத்தில் உயிர்ப்புள்ளவர்களாக மாற்றுவது. அந்த அரங்கம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதில் ஒரு கல் சிவாஜி கணேசன். நானும் ஒரு நடிகன், ஒரு சக நடிகன். சிவாஜி கணேசன் என்கின்ற என்னுடைய சக நடிகனை நான் மதிக்கின்றேன், பாராட்டுகிறேன், அவ்வளவுதான். அவரை நான் அரங்கத்திற்கு மேலாக மதிக்கவில்லை. ஏனென்றால் நான் ஒரு அரங்கவியலாளர். எனக்கு அரங்கம் முக்கியமானது, சமூகம் முக்கியமானது. அரங்கத்தில் ஆடுகின்ற ஒவ்வொரு கலைஞர்களும் ஒரு பணியாளர்கள். நான் அரங்க பயிற்சிகளை கொடுக்கின்ற பொழுது, வகுப்புகளுக்கு போகின்ற பொழுது கேட்பேன். சில பேர் எனக்கு நடிக்க வெட்கம் என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், உனக்கு உன்னுடைய அம்மா நிலவை காட்டிய பொழுது ஒரு பாட்டு பாடினாலே, மகிழ்வூட்டுவதன் மூலம் உனக்கு உணவூட்டினாலே, அந்த
பணியைத்தான் நீ செய்ய போகின்றாய். அந்த அந்த கடமையைத்தான் நீ ஆற்ற போகிறாய். அதாவது உன்னால், உன் பேச்சால், உன் மூச்சால், உன் உணர்வால், உன் நடிப்பால், உன் கலையால், உன் ஆட்டத்தால், உன் பாட்டினால் ஒரு சமூகத்தினுடைய பசியை போக்கப் போகின்றாய். அவர்களுக்கு விருந்து படைக்கப் போகின்றாய். இந்த சேவைக்கு உன்னை தயாராக்க விருப்பம் இல்லையா உனக்கு? உனக்கு ஏன் வெட்கம்? உனக்கு ஏன் கூச்சம்? உனக்கு நீ நடிகன், கலைஞன், அரங்கவியலாளன் என்று சொல்வதில் ஏன் வெட்கம் இருக்க வேண்டும்? வெட்கம் இருக்கென்று நீ சொன்னால், உணர்ந்தால், நீ உன்னை சமூகத்திற்காக ஒரு சிறிய பணிக்காக உன்னை அர்ப்பணிக்க உனக்கு மனம் இல்லை, விருப்பில்லை. அது ஒரு சுயநலமான ஒரு எண்ணம். ஆகவேதான் இன்று சிவாஜி என்கின்ற நடிப்பரங்கத்தில் சிவாஜி என்கின்ற பெயரில் உள்ள அந்த ஆன்மா, சிவாஜி என்ற பெயருக்கு பின்னால் இருக்கின்ற அந்த புரட்சிகர ஆன்மா, சிவாஜி என்கின்ற அந்த பெயருக்கு பின்னால் இருக்கின்ற சமூகத்தினுடைய சாபக்கேடுகளை அடிக்கின்ற அரங்கத்தின் ஆன்மா, அதுதான் எனக்கு இந்த அரங்கவியலாளனாகிய எனக்கு தேவையானது. நடிகமணி வி வைரமுத்துக்கும் எங்களுடைய இந்த இலக்கிய மன்றம் ஒரு விழா எடுக்க வேண்டும். இன்னொன்றை நான் உங்களுடைய பணிவன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன் என்னவென்றால், இந்த அரங்கம் என்பது, இந்த நடிப்பு என்பது ஒரு குழப்பத்தில் இருக்கின்ற கருத்தில் இருந்து விடுபட வேண்டும். அரங்கத்தின் ஆன்மா மனிதர்களுக்கு மானிடத்தின் கதவுகளை அல்லது கண்களை அல்லது மானிட நெறியை உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்தது. அந்த சிவாஜி என்ற பெயரில் உள்ள சக்தி, பராசக்தியில் உள்ள சக்தி தொடர்ந்து இருக்க வேண்டும். சமூகம் ஒரு சிவாஜி என்ற அரங்கவியலாளனினால் மாற்றம் அடைந்ததா? அவரை பின்பற்றுகின்ற ரசிகர்களினால் சமூகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டதா? சமூகத்தில் விழிப்பு ஏற்பட்டதா? ஆனால் அவர் காட்டிய சமய கருத்துக்களையும் சமய நெறிகளையும் நான் மதிக்கிறேன், தலைவணங்குகிறேன். அந்த அவர் அது மானிடம் தானே. பக்தி ஒரு மானிடம், குடும்பத்தில் உள்ள அறநெறிகளை காட்டுவது ஒரு மானிடம். அதற்கு மேலால் இன்னமும் சீர்பிடித்திருக்கின்ற சில சமூக சீர்கேடுகளை களைய வேண்டிய பொறுப்பு அரங்கத்தின் கையில் இருக்கிறது. அந்த அரங்கம் என்கின்ற ஆயுதத்தை ஏந்தி இருக்கின்ற கலைஞர்கள் அந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம் ராஜா கண்டப்பு அவர்களே. அடுத்து இங்கே ராணி சீனிவாசன் அவர்களை நான் அழைப்பதற்கு முன்பாக இங்கே ஒரு முதலில் அதாவது ராணி சீனிவாசன் அவருடைய பேச்சை கேட்பதற்கு முன்பாக நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். என்று சொன்னால் எல்லோருக்கும் ஒரு ஒரு மாற்றம் தேவை. ஆகவே எங்களுடைய இலக்கிய சங்கம வித்வான் பாருங்கள் சக்கரராஜா அவர்களே, தினவாலே சிலை செய்து உனக்காக வைப்பேன். அதிர்ந்து போயிருக்கின்ற காதுகளுக்கு இனிமையாக ஏதாவது செய்யணும். நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. திருக்கோவிலே ஓடிவா. நீரின்றி யாரில்லை, நீ இன்றி நான் இல்லை, வேரின்றி மலரே ஏதம்மா, வேரின்றி மலரே ஏதம்மா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. ஐயா உன் நினைவேதான் நான் பாடும் ராகங்கள், அப்போதும் இப்போதும் தப்பாத தாளங்கள். ஐயா உன் நினைவேதான் நான் பாடும் ராகங்கள், அப்போதும் இப்போதும் தப்பாத தாளங்கள்.
கண்ணீரிலே நான் தீட்டினேன் கன்னத்தில் கோலங்கள், கன்னத்தில் கோலங்கள். செந்தூர பந்தம் நிலையாகும் வண்ணம், செந்தூர பந்தம் நிலையாகும் வண்ணம். சம்சார தேரில் நான் ஏறி வந்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ, பிள்ளைக்கு தோள் தந்த அன்னைக்கு அன்னை நீ. முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ, பிள்ளைக்கு தோள் தந்த அன்னைக்கு அன்னை நீ. அதிகாலையில் நான் கேட்பது நீ பாடும் பூபாளம், என் கண்கள் ரெண்டும் பல்லாண்டு பாடி, என் கண்கள் ரெண்டும் பல்லாண்டு பாடி. செவ்வானம் ஆனேன் உனை தேடி தேடி, திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. ஆர்க்கூடிய ராணி சீனிவாசம் அவர்கள் தயவு செய்து பாருங்கள், அவன் ஒரு சரித்திரம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இலக்கிய சங்கமம் நிகழ்ச்சிகளில் நான் எப்பவுமே அந்த பக்கம் இருந்து பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இன்னைக்கு பெரிய சோதனையாக என்னை இந்த பக்கம் நிற்க வச்சு இங்கே வேடிக்கை பார்க்குறாரு. சோதனை எனக்கு தான். அவர் அவன் ஒரு சரித்திரம் என்ற ஒரு நோக்கில் சிவாஜி கணேசனை பற்றி பேசணும்னு சொன்ன நாள் முதல் தொட்டு இன்று மதியம் வரை கம்ப்யூட்டர் திறக்கும் போதெல்லாம் சிவாஜி படங்களாக பார்த்து சிவாஜி படங்களை பற்றி பேசி அந்த பாடல்களை கேட்டு எல்லாம் பண்ணி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். வந்தோடனே அடுத்த ஒரு தொல்லை நம்ம டாக்டர் முருகேசன் வரவேற்புரை என்ற பேரில் யார் யார் என்னென்ன தலைப்பில் பேச போகிறாங்களோ எல்லாத்தையும் தொட்டுட்டார். சரி, அது முடிஞ்சது. சிவாஜி கணேசன் கொங்கு தமிழில் பேசியிருக்கார், பிராமண தமிழில் பேசியிருக்கார், இந்திய தமிழில் பேசியிருக்கார். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம்னு சொல்லி நீ முந்திண்டா நேக்கு நான் முந்திண்டா நோக்கு இதை பற்றி பேசணும்னு ஐயா பேசிட்டார். அடுத்தது சாக்ரட்டிஸ் பற்றி கடல் நுரை போல் தலைமுடி கொண்ட மெலிட்டஸ் என்னை கிழவன் என்று சொல்கிறான் என்று சொல்வார்னு சொல்லுவாங்க. அந்த ஐயா பேசிட்டார். அதில் ஒரு குறிப்பு என்னென்னா, அந்த ஐயா பேசும்போது கடல் நுரை போல் தலைமுடி கொண்டவனே அங்கு தர்மேந்திரன் கை காட்டுறாரு. அது ஒரு புதிய இதில். சரி, இதெல்லாம் முடியட்டும். சரி, நான் எடுத்த தலைப்பை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்றைக்கி ஒரு திரைப்படம் பார்த்தேன், ஞானப்பறவை என்ற திரைப்படம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப அற்புதமான திரைப்படம். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியவே தெரியாது ஃபஸ்ட் டைம். அதில் வி.கே. ராமசாமி ஒரு வசனம் சொல்கிறார். அது மட்டும் தான் எழுதிட்டு வந்திருக்கேன். எத்தனையோ அவதார புருஷர்களையும் ஞானிகளையும் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று வேஷம் போட்டு நடித்து காட்டிய ஒரு மகா நடிகன் என்று அவர் புகழ்வார். அந்த திரைப்படம் கூட அவ்வளோ நல்லா இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி ஞானிகளையும் சக்கரவர்த்திகளையும் அவதார புருஷர்களையும் வேஷம் கட்டி நமக்கு அப்பரா வந்திருக்கார். சுந்தரமூர்த்தி நாயனார் நடிச்சிருக்கார், திருநாவுக்கரசர் நடிச்சிருக்கார், வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன், இப்படி எல்லாம் நடிச்சிருக்கார். இது போக ஐரோப்பிய கண்டத்துலேருந்து சாக்ரட்டிஸ், அப்புறம் ஒத்தெல்லோ நாடகம் அந்த ரத்த திலகம் திரைப்படத்தில் வந்தது. அதுக்கு அவருடைய குரல் இல்லை, ஒரு நினைக்கிறேன் பிரசிடென்சி காலேஜ் ஆங்கில துறையின் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதுக்கு குரல் கொடுத்துருக்காரு. 2-3 தடவை போட்டு பார்த்தப்ப நான் யோசித்தேன், இது 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். நான் சொந்த குரலே பேசிப்பார் இவர். ஷுவேக்ஸ் அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பார் சாவித்திரியை. நான் நினைச்சது இப்போ தான் ஒரே 2 நாள் யாரும் அந்த பேராசிரியே பயிற்சி கொடுத்துருந்தா சொந்த குரலில் ஆங்கிலத்தில் பேசி ஊதி தள்ளியிருப்பார். அப்படி ஒரு நடிப்பு. இது போக சமீபத்தில் தான் பார்த்தேன் சொர்க்கம் என்ற திரைப்படம் நினைக்கிறேன். சொர்க்கம் என்ற திரைப்படத்தில் ஜூலியஸ் சீசர்
ஓ அப்படி இருந்தது அந்த அந்த வசனங்களும் அவர் பேசியது அவர் நடித்ததும் அதெல்லாம். இதுக்கு அடுத்தது அந்த சரித்திரம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடம். இந்த சரித்திர பாடத்தில் அவன் ஒரு சரித்திரம், அந்த சரித்திரத்தில் நான் என்ன படித்தேன்னு யோசித்தேன். நான் ஒரு 10-15 வருஷம் சென்னையில் இருக்கும்போது தொலைக்காட்சியிலையும் வானொலியிலும் செய்தி வாசிச்சுட்டு இருந்தேன், தமிழ் செய்தி வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தொலைக்காட்சி செய்தி வாசிப்புக்கு நான் தேர்வாகி முதல் கட்ட தேர்வு முடிஞ்சு 2ஆம் கட்ட தேர்வு போது என்னுடைய செய்தி ஆசிரியர் சொன்னார், நீ நல்ல தமிழ் கற்றுக்கணுன்னா தினமணி பத்திரிகையை வாசிக்கணும், தொடர்ந்து சிவாஜியின் படங்களை பாருன்னு சொன்னார். அப்போ நான் இப்போ யோசிக்கிறேன், அப்போ எனக்கு தெரியல எதுக்கு சிவாஜி கணேசன் படத்தை பார்க்குறது, அவர் ஏதோ வசனம் பேசினா படிச்சுட்டு. இப்போ யோசிக்கிறேன், ஒவ்வொரு அட்சரத்தையும் உச்சரித்து அந்த தமிழுக்கு ஒரு மரியாதை செலுத்தி இருக்காரு. தமிழ் சரஸ்வதி சபதம்னு ஒரு திரைப்படத்தில் இந்த கேரளாவுக்கு யானை மாலை போட்டு இந்த மகாராணியை வந்துட்டு ஒரு கோயிலில் சந்திப்பாங்க. இவர் வந்து ஊமையாக இருந்து பேசும் திறன் பெற்று புலமையெல்லாம் பெற்று பெரிய கவிஞராக வருவார், யாருக்கும் அடங்காமல் இருப்பார். கோவிலில் வந்து சந்திக்கும் போது இந்த வந்து நானே அகமகிழ்ந்து கொடுக்கிறேன் என்றால் இதுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு இதை சொல்லிட்டு ஒரு ஆவரணத்தை கொடுப்பாங்க. அப்போ அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுவார், உன் பேச்சில் தொனியில் ஆணவம் தெரிகிறது. நான் நினைச்சேன், இந்த ஆள் இந்த வசனம் சொல்றதுல என்ன ஆணவம் தெரியுது, எனக்கு தான் என் தமிழ் தெரியும், நீ என்ன தமிழ் சொல்லி உன் பேச்சில் அதன் தொனியில் ஆணவம் தெரிகிறது என்றால் அத்தோட அடங்குச்சு என்னுடைய ஆணவம். அந்த கேட்டோடனே எனக்கு அடங்கிடுச்சு. ஓ அப்புறம் இப்போ இன்னொரு செய்தி படித்தேன். ஒரு திரைப்படத்தில் வந்து தென்னமலை எடி தேங்காய் பறிக்கிற ஒரு கேரக்டர், என்ன திரைப்படம் தெரியும், காவல் தெய்வம் திரைப்படத்தை எஸ்வி சுப்பையா அவர்கள் தயாரிச்சிருந்தாங்க. எஸ்வி சுப்பையான்னு ஒரு பழம்பெரும் நடிகர் இருந்தார், அவர் தயாரிச்சிருந்தாராம். இந்த படத்தில் இவர் வந்து கௌரவ வேடம் ஒரு 10 நிமிஷம் வருவார் படத்தில் வந்துட்டு பிடிச்சது. இந்த 10 நிமிஷம் இவர் வரதுக்காக படம் 200 நாள் ஓடியது, வெள்ளி விழா கண்டது, பெரிய வசூலை கிடைச்சதான் இந்த படத்துக்கு. அப்போது இவர் வந்து அந்த திரைப்படத்தில் 10 நிமிஷம் நடிக்கிறதுக்கு ஊதியம் எடுக்கலை. இல்லை எனக்கு வேண்டாம், சக நடிகர் வந்து ஒரு படம் தயாரிக்கிறேன்னு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஊதியம் எடுக்காமல் நடிச்சிருக்கார். அப்போ எஸ்வி சுப்பையா என்ன பண்ணாரோ, இந்த மாதிரி எனக்கு வந்து வசூலை அள்ளி கொடுத்துருக்கு இந்த படம் சொல்லி ஏதோ ஒரு சன்மானம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இவர் வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எஸ்வி சுப்பையா திரைப்படத்துலேருந்து விலகி விவசாயம் செய்ததா ஒரு செய்தி. ஆனால் அவர் மறையும் உடையில் அவருடைய பூஜை அறையில் சிவாஜி கணேசனுக்கு ஒரு இடம் இருந்தோம், படம் வச்சு. அவர் சிவாஜி கணேசன் உயிர் இருக்கும்போதே அவர் படம் வச்சு மாலை போட்டு எல்லாம் அப்படி ஒரு உன்னதமான நடிகன், அப்படி ஒரு மகா நடிகன். அவரை பற்றி பேசணும், நிறைய டைம் கொடுக்கல. வணக்கம் ராணி சினிமாதி அவர்களே. அவருடைய பெயரை வந்து நான் நோட்டீஸில் போட்ட காலத்திலேருந்து திருப்பி அடிச்சு கேட்டு கட்டாயம் பெறவேணும். துணிச்சல் உள்ளவா, ஆனால் பின்னிக்கொள்ளால் நின்று தள்ள வேணும். அதனால் எல்லோரும் வேற கொஞ்சம் மூடைக்கு வேற கொஞ்சம் பயப்படுவா, தஞ்சிப்படுவா. ஆனால் நிறைய விஷயங்கள் உண்மையிலே எங்களுடைய இலக்கிய சங்கம் வளர்ச்சியில் பிரதான பங்கெடுத்தவர். ஆனால் இன்னும் எனக்கு இந்த ஏற்புகளை சரியாக செய்ய முடியாது இருக்கின்றது காரணம் வந்து நேரம் போல நிகழ்ச்சியை போல. அடுத்ததாக ஒரு ஜோடி பாடல், எங்களுடைய அம்மனுடைய அடியவன் சிவா இன்றைக்கு அவர்கள் இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் அவரெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். நடராஜா கண்ணப்ப அவர்கள் சொன்ன பொழுது ஒரு 2 விஷயம் சொன்னார். அப்படின்னு சொன்னால் சோகத்தை பற்றி அமங்கலமாக நோட்டீஸில் போடப்படான்னு சொன்னார். நான் சொன்னது அமங்கலமாக நோட்டீஸில் போடப்படான்னு சொன்னதை தவிர நவரசத்தை பற்றி பேச வைக்கல, சோகம் வந்துடும். 1. 2வது அவரே வந்து அழுது போட்டு போனான்னு சொன்னார். நான் அந்த பாசம் இல்லை. ஆனால் உண்மையில சொல்றேன், சத்தியமாக சொல்றேன், நாங்கள் அழுதுதான் இலக்கிய சங்கம் வந்து வளர்க்கிறோம். ஐயா நீங்க ஆளுதான் வளர்க்கின்றோம். ஆகவே இனி அடுத்ததாக மீண்டும் அந்த ஒரு காதுக்கு ஒரு சுவை, அது சொல்லில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அந்த செல்வத்துக்குள்ளே செல்வம் வந்து இலக்கிய செல்வம். அந்த இலக்கியத்தை செல்வத்தை வழங்கி கொண்டிருக்கிறது வந்து இலக்கிய சங்கமம். அந்த நினைவுகளோடு வாருங்கள். இப்போ ஒரு ஜோடி பாடல். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ
கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ பொன்னின் நிறம் பிள்ளை மரம் வள்ளல் குணம் யாரோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ சத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று வெத்தை போல பூவை தூவும் வாடை காத்து உண்டு கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுவோ கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுவோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ அள்ளும் போது மேலும் கீழும் ஆடும் ஆசையுண்டு காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுவோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ அண்ணன் என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ பொன்பட்டாடை மூடிச்சல் தெஞ்சிட்டோடு மெல்ல நான் கொண்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல பள்ளி கூட போகலாம் பக்கம் ஓடிவா பள்ளி கூட போகலாம் பக்கம் ஓடிவா பாடம் பெரும் காலங்கள் சுவையல்லவோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ ஓ ஓ ஓ லல்லல்லல்லல்லா ஓ ஓ ஓ லல்லல்லல்லல்லா. நன்றி. என்னை இங்கே அழைத்த திரு கனிவாசன் அவர்களுக்கு நன்றி. பாடலை தொடர்ந்து உங்களை எல்லோருக்கும் தெரியும், அது நடிகர்களும் சிவாஜி கணேசனுடன் இணைந்து பல
திரைப்படங்களை நடித்தவர். ஈழத்து அனைத்து கலைகளாலும் அறியப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு நடிகன். அவர் இப்பொழுது எங்கள் மத்தியில் இல்லை. அவருடைய துணைவியார் இங்கே வந்திருக்கின்றார். சிவாயினுடைய அந்த நிகழ்ச்சியை அவர் அறிந்தவுடன் அந்த நோட்டீஸை பார்த்த உடனேயே அந்த நம்பர் அதை போன் பண்ணி, ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எப்படி வந்து சேருவோம் என்று சொல்லி இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றார். இதில் முக்கியமான ஒரு சம்பவம் என்றால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மரணித்த போது, அவர் மரணமாக இல்லை, மரணித்த போது முதலாக அவருக்கு அந்த நினைவு அஞ்சலியை செய்தவர்கள் என்ற பெருமைக்கு உரியவர்களும் அவர்கள்தான். அதற்காக ஒரு அஞ்சலி ஒரு நூலையும் வெளியிட்டிருந்தார்கள். அவர் அந்த அந்த புதியவர்களை வந்து எங்கே என்பதை பாட்டை பாட்ட அந்த காட்சி இன்றைக்கும் என்னுடைய கண்ணில் இருக்கின்றது. அப்படி சிவாஜியை மாதிரியே பார்த்து செய்வார். சிவாஜியின் அசைவுகள் அந்த உடம்புக்கு எல்லாம் அந்த அவருடைய நடிப்பில் இருக்கும். அந்த பெரிய ஒரு ஒரு புகழ்பூட்ட ஒரு கலைஞன் அவருடைய துணைவியார் இங்கே வந்திருப்பது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆசி வழங்குவது போல. அவர் தன்னுடைய கைபட அவருடைய மகன் இங்கே வந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் இந்த இலக்கிய சங்கத்தின் சார்பில் வருக வருகின்றது. நாங்கள் தெய்வத்தை நம்பி செய்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் சொல்லுவார், வள்ளுவன் சொல்வார், தெய்வம் கொடுக்க கட்டிக்கொண்டு பின்னுக்கு வரும். விசுவாசத்தோடு நாங்கள் எதை செய்தாலும் அது அந்த விசுவாசத்துக்கு பின்னால கடவுள் கொடுக்க கட்டிக்கொண்டு பின்னுக்கு வருவார். அப்படித்தான் இங்கே நகர விதாயில எல்லாரும் வந்திருக்கின்றார்கள். அந்த அம்மா வந்திருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் சிவாயியை வந்திருக்கின்ற போல இருக்கின்றது. சரி, அடுத்ததாக அவர்கள் அந்த நினைவஞ்சலிலே குறிப்பிட்ட அவருடைய கைபட எழுதிய பாடல், அதை பொழுது அந்த பாடலை இங்கே வழங்குவதற்காக வருகின்றார் யமுனா தர்மேந்திரா அவர்கள். இங்கே தர்மேந்திரா அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவர்கள் தம்பதிகள், இப்போ அவர்கள் இளம் தம்பதிகள். அதாவது லண்டன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 30 வருடங்களுக்கு மேலாக வந்து ஈலிங் லைப்ரரியில் வந்து தமிழ் இங்கே முதலாக அந்த தமிழ் பணியை தொடர்ந்து செய்கின்ற இன்றைக்கு அந்த மேடையில் கொஞ்சமாவது நான் கூச்சமில்லா பேசுகிறேன்னா அதுக்கு எனக்கு வித்திட்ட ஒரு சீமாட்டி ஈழத்து எழுத்தாளர் வைத்திருக்கக்கூடிய மகள், அந்த சிறுகதை மூலவர் வைத்திலிங்கம் அவருடைய மகள் இங்கே வெம்பளி வாசல் வட்டம் என்று சொல்லி அங்கே பல கலைஞர்கள் இணைத்து தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்துகின்றவர். அவருடைய தோழிதான் இங்கே முன்னிப்பது ராணி. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல இப்ப முதல் மணி ஓசை வந்தது, இப்ப யானை வரப்போகின்றது. வந்து அந்த அந்த முக்கியமான அந்த 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 சிறந்த அந்த கலைஞருக்குரிய அந்த அந்த அர்ப்பணத்தை அவர் வழங்குவதுதான் ஒரு பொருத்தமாக இருக்கும். யமுனா தர்மேந்திரா அவர்கள் வழங்குவதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி, அம்மா வாருங்கள். தணிகாசலம் அவர்கள் எனக்கு பல வருடங்களாக தெரியும். அதில் அவர் என்ன நிறைய புகழ்ந்து விட்டார். மற்றபடி இங்கே வந்திருக்கிற பெரியோர்கள், கற்றோர்கள், அவர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறி, நான் பெருமையாக நான் இதை கொடுத்து வைக்கிறேன். இப்படி ஒரு அவர் இயற்றிய அந்த கவிதையை சிலோன் சின்னையா என்றவருடைய கவிதையை வாசிப்பதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறேன். முதற்கண் அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது நன்றியையும் மதிப்பிற்குரிய வணக்கத்தையும் கூறி, மிக பெருமையுடன் நான் இயற்றவில்லை, ஆனால் இயற்றிய போல ஒரு மன சந்தோஷத்துடன் இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். நடிப்புக்காக மாமேதை நடிகர் திலகமே, தமிழ் திரையுலகின் தங்கப் பதக்கமே, நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நல்ல ஆசிரியனே, தமிழ் திரையுலகின் தவப்புதல்வனே, கலைமகள் ஈன்றெடுத்த கர்ணன் வழிவந்தவனே, சிம்ம குரலோனே, செவாலியே சிவாஜி, ராஜாமணி பெற்றெடுத்த ராஜராஜ சோழனே, கடல் கடந்த நெஞ்சங்களின் கப்பலோட்டிய தமிழனே, பார்த்தால் பசி தீரும் பாசமலர் நாயகனே, இரும்பு திரை உடைத்த இரத்த திலகமே, நவராத்திரி தந்த நவரச நாயகனே, செந்தமிழை பொழிந்த சேரன் செங்குட்டுவனே, உலக கலாரசிகர் போற்றும் உத்தம புத்திரனே, தென்னக கலையுலகின் தெய்வ பிறவியே, அக்டோபர் முதல் நாள் பிறந்த அரும்பெரும் சோதியே, ஈழத்து கலைப்பாலம் அமைக்க வந்த இமாலய சிகரமே, உன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கும்
தமிழருக்குமே. உலகம் உள்ளவரை உனது புகழ் நிலைத்திருக்குமே. நான் நினைக்கின்றேன் ஒரு 10 வருடங்களுக்கு மேலே உங்களோட 15 வருடங்களுக்கு மேலாக நான் அவருடைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்றேன். என்னை வளர்த்தெடுத்த ஒரு தாயாக நான் அவரை பார்க்கின்றேன். இப்பொழுது அவருக்கு அந்த கௌரவத்தை வழங்குவதற்காக இப்பொழுது காயத்ரி அம்மா அவர்கள், சட்டத்தரணி காயத்ரி அம்மா அவர்கள் இப்பொழுது அவருக்கு பொன்னாட கொடுக்க வேண்டும். ஆனால் அதுக்கு எனக்கு இன்னொரு ஆசை வந்து ஐயா அவர் பக்கத்தில் வரணும். ஏன்னா நாங்கள் நீங்கள் 2 பேரும் முனைஞ்சிருக்க தமிழ் வளர்க்கணும். நீங்கள் அடுத்ததாக வந்து இந்த நாங்கள் இன்னொரு கௌரவம் அது எங்களுடைய சின்னையா அவருடைய பாரியாருக்கு எந்த தடை செய்ய பாருங்கள். நீங்கள் மாறுங்க ஐயா. நீங்க 2 பேரும் பொறுத்து கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க நீங்கள் கொடுத்த காஸ்பரன் பாய் ஐயா நீங்க வாங்க ப்ளீஸ். இந்த நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் எனது பேச்சின் பொழுது நான் சிலோன் சின்னையா அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று நினைத்திருந்தேன். எனது நண்பரும் கூட புதுதினம் பத்திரிகை ஆசிரியரும் கூட கூறியிருந்தார், அதை நீங்கள் கட்டாயமாக அவரை நினைவு கூற வேண்டும் என்று. ஏனெனில் நடிகர் திலகம் காலமான ஓராண்டு நினைவை நான் நினைக்கின்றேன் டூட்டிங்கில் வைத்து முதலாக மிகவும் பிரமாண்டமான முறையிலே அதை அங்கே அவருடைய நினைவை நடத்துகின்றார்கள். அதில் நானும் சிலோன் சின்னையா அவர்களும் பங்கெடுத்து மேடையிலே அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனங்களை பேசியிருந்தோம். அதை நினைவு கூறும் பொழுது அவருடைய நட்பு கிடைத்தது. அப்பொழுதுதான் முதலாக அவரை சந்தித்தேன். அவர் பின் அவருடைய வாழ்க்கையின் பிற்பாதையை போய் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு கலைக்காக தன்னை எவ்வளவு தூரம் அர்ப்பணித்தார் என்றதை கேட்டு தெரிந்து கொண்ட பொழுது மிகவும் பெருமை அடைந்தேன். நிச்சயமாக அவர்களுடைய ஆத்மா சாந்தியை அடைய எல்லாருடையும் வேண்டிக் கொள்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில். நன்றி. பிசி கூலாவுடைய ஐயா அந்த பிசி கூலாவுடைய உடன்பிறப்பு பாருங்கள். ராயபாட் தங்கத்தை செய்த அவருக்கு நாங்கள் கௌரவம் உண்டாமா? மாரியன் அவர்கள் அந்த மாரியன் என்னோட அமுது புலவர் சொல்லுவார்கள், லண்டன்லே கண்ட பேனா மன்னர் என்று மாறியை சொல்லுவார்கள் காலேஜின் அமுது புலவர். தட்சாமுத்திர நிகழ்ச்சியை நாங்கள் செய்யக்கல உயிர் கொடுத்தவர் மாறி, இதுக்கு முதல் நிகழ்ச்சி. பட் அவர் தொடர்ந்து எங்களுக்கு உயிர் கொடுப்பவர். அமுது புலவற்ற பாதையில் எழுப்போனா இவரில் ஒரு குணம் இருந்தால், இவரில் ஒரு பெருங்குணம், ஊசியை கொடுத்தா உழைக்கன்னு சொல்லுவார். ஊசியை கொடுத்தா உழைக்கன்னு சொல்லுவார். இது அமுது புலவருடைய பாசை என்று சொல்லி அது உங்கள் இந்த 2 பிரம்மாக்கள் 2 பேனா பிரம்மாக்களையும் இந்த இலக்கிய சங்கமத்திலே நாங்கள் ஒரு முறையில்
பார்க்கின்றோம் என்று சொன்னார். சத்தியமாக சொல்லுகின்றேன், ஆண்டவனங்களுக்கு மேலிருந்து ஆசி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். இவ்வளவு பிரமுகர்களை நாங்கள் பார்க்கின்ற முருகேசன் வாருங்கள், இங்கே முருகேசன் வாங்க. என்ன மிகவும் ஒரு உண்மை, எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மாபெரும் சக்தி. வாங்க, எங்க ஒப்புலாம் பாருங்கள். பாஸ்கரன் எல்லோரும் பாருங்க. பாஸ்கரன், சிவானந்தன், நீங்கள் சிவானந்தன் பாருங்க ப்ளீஸ். ஒப்புலாம் வாங்க. இதெல்லாம் இப்படி நாங்கள் ஒரே முறையில் ஒரே நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லோரும் சேர்வது என்பது ரொம்ப கஷ்டமான முடியும். அதுக்காக தேவசி ஐயா வாருங்கள் ப்ளீஸ். நீங்க பாஸ்கரன் எங்க? பாஸ்கரன், பாஸ்கரன் தான் எங்களுடைய பாஸ். ஐயா 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 எங்களுடைய வந்து இணையுங்க. தயவுசெய்து நான் எல்லாரையும் கூப்பிட்டு நினைக்க தயவுசெய்து தோழியை கூப்பிடுறாங்க. வாங்க ப்ளீஸ். என் கோடி சரஞ்சிடும் மணி வருது. இப்படி போட்டோ பண்ண வீட்டு நீங்கள் தலைமையுடைய வாங்க. தயவுசெய்து யாரையும் கூப்பிட இல்ல. நீங்கள் எல்லோரும் வந்து இடையில இது ஒரு இந்த இலக்கிய சங்கமத்தை வந்து நான் வந்து நிகழ்ச்சியோட நிப்பாட்டுறேன். இது ஒரு வரலாற்று நூலாக கொண்டு வர கொண்டுதான் இந்த ஒவ்வொரு ஏற்பாடு வரும். நாங்கள் செய்கின்ற இங்கே வந்து பேச்சாளர்களுடைய எல்லா பேச்சுக்களும் வந்து ஒரு கட்டுரையாக கொண்டு இதை நூலாக கொண்டு வரணும். அதற்காக ஆல்பங்களை தயாரித்து கொண்டிருக்க நீங்க பார்க்கலாம். மங்கள விளக்கேற்றுவதிலிருந்து எல்லாரும் இங்கே ஒரு இதாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து பாருங்கள். ஐயா உங்களை தேடி இருந்தா அண்ணன் அண்ணன் எல்லாரும் வரக்கூடிய எல்லாம் போகக்கூடிய நீங்க மறையுங்க. அவர் முன்னால வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐயா 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 திரும்பி பார்த்து சிரிப்போட நான் கொண்டு போடுறோமா? நன்றி. நான் நினைக்கிறேன் அடுத்து ஒரு பாடல் என்னுடைய இளையனுடைய பேச்சு என்னோட பாடல் இருக்கின்றது. அதோட வணக்கம். இந்த இன்ப அதிர்ச்சி தந்த சிவதணிகாசனத்திற்கும் முருகேசு அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, எப்பவும் நாங்கள் நடத்துகின்ற அந்த வாசகர் வட்டத்திற்கு எப்போ அழைத்தாலும் மறுப்பு சொல்லாமல் வந்து எங்கள் எல்லாரையும் பாஞ்சாலி சபதத்துக்கு கொண்டு போன மனுஷன் இன்றைய சிவாஜியாக இங்கே நின்றாருன்னு சொன்னால் மிக ஆகாது. ஆகவே அவருக்கு என்ற நன்றியை கூறி உங்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து உடனே நீங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கு நன்றி சொல்ல வேணும். நன்றி, வணக்கம். நானும் என்னுடைய உரையில் ஒரு குறிப்பு சொல்ல மறந்துட்டேன். எங்கள் வாசகர் வட்டத்தில் தான் இவரை முதல்ல நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் இங்கே எனக்கு தொடர்ந்து நிறைய உதவிகள் எனக்கு செஞ்சுருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கேன். இவரை நான் யார்கிட்ட அறிமுகம், இப்போ எல்லாருமே வந்து கண்ணதாசன் பற்றியும் டிஎம்எஸ் பற்றியும் பேசினாங்க, சிவாஜி கணேசன் பேசும்போது. நான் இவரை யாருக்கு நான் அறிமுகப்படுத்தினாலும் எங்கள் வாசகர் வட்டத்தின் ஒரே கண்ணதாசனும் சிவாஜியும் டிஎம்எஸும் இணைந்த ஒரே உருவம் இவர் என்று தான் அறிமுகப்படுத்தார். அடுத்தாக செவிக்கினிதாக ஒரு பாடல், தொடர்ந்து இளையராயருடைய பேச்சு.
நிச்சயமாக உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு விருந்து இதுக்கு அதை தயவுசெய்து விட்டு அதை மறந்துடாதீர்கள். இப்பொழுது அந்த ஒரு பாடலை வழங்குவதற்காக ஏன்னா முதல் பாடல் அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய பாடலை வழங்கினார்கள். அதனால நாங்கள் சிவாயின் ஒரு பாடலை வழங்குவதற்காக விசி குகநாதன் அவருடைய உடன்பிறப்பு அவருடைய தம்பியார் இங்கே விசி வாமானந்தன் இப்பொழுது வந்து ஒரு பாடல் வழங்கி இருக்கின்றார். அண்ணன் என்னடா தம்பி என்னடா. எனது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிவதனியாசலம் அவர்களே, எனது மரியாதைக்குரிய ஒப்பிலாமணி அவர்களே மற்றும் டாக்டர் முருகேசு அவர்களே, நம்மை எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரன் திருவாளர் ராமநாதன் அவர்களே மற்றும் எழுத்தாளர் பெருமக்களே, சொல்ல போனால் இரு தலைகள் என்று ராஜகோபால், மரியாதைக்குரிய ராஜகோபால் அவர்களே, எனது அன்பு சகோதரன் மாலி அவர்களே மற்றும் கவுன்சிலர் திருமதி சுரேஷ் அவர்களே, இன்னவர்கள் எல்லோருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கத்தை கூறி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க எனது ஒரு கழுதை குரலை கேட்பதற்காக ஆர்வத்தோடு இருக்கின்றீர்கள். முடியுமான அளவு நான் படிக்கின்றேன். பிழை இருப்பின் மன்னிக்க வேண்டும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் ஏதடா காசில்லாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா மதித்து வந்தவர் யாரடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் ஏதடா காசில்லாதவன் குடும்பத்திலே. பெட்டை கோழிக்கு கெட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா சோறு போட்டவன் யாரடா. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் ஏதடா காசில்லாதவன் குடும்பத்திலே. நன்றி, வணக்கம். அற்புதமாக படிக்கின்ற இறுதியான பேச்சில் நான் இதிலே இருக்கின்றது. அந்த ஒரு இளஞ்சிங்கத்தை முருகன் சொன்னது போல ஒரு இளஞ்சிங்கத்தை அழைக்க இருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஒரு நிமிஷம். மனோகரா, எதற்காக உன்னை அழைத்திருக்கின்றேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள். அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொன்னீர்கள். என்னுடைய கட்டளையை தெரிந்திருப்பாய் நீ. கட்டளையாய் தந்தையே, கரைகாண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் பூட்டி மகிழ்ந்து தங்கத்தாலான கட்டிலே சந்திர தொட்டிலே கண்ணே மணியே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் பாராட்டி வீரனே என் விழி நிறைந்தவரே வீரவனை வந்தவரே என்று யாரை பாராட்டினீர்களோ அவரை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சமநிலையிலே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையாயுது தந்தையே. அந்த நினைவுகளோடு இளையராஜா அவர்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். என்னை கூப்பிடுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். சரி, கடைசியா கூப்பிட்டாங்களே, நன்றி. நேரம் இல்லாததால் நான் என்னோட தலைப்புக்கு நேரடியாக போக விரும்புகிறேன். என்னோட தலைப்பு இளைய தலைமுறை பார்வையில் சிவாஜி.
ஸோ இதுதான் என்னோட முதல் பேச்சு மேடையிலே. ஸோ ஏதாவது தப்பாக பேசினாலும் என்னை மன்னிப்பீங்கள் என்று நம்பி நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது எங்களுக்கெல்லாம் தமிழ் மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் எங்கள் காலத்தில் வந்தது அப்படின்னா அதெல்லாம் சிவாஜி அவருடைய வசனங்களை பார்த்தும் அவர்கள் நடித்த படங்களை பார்த்தும் தான் எங்களுக்கு தமிழ் மேலே மிகவும் ஆர்வம் வந்தது. அதற்கு அவர் மிகவும் முக்கியமான பணியை ஆற்றினார் எங்களோட ஜென்ரேஷனுக்கு. இல்லை என்றால் நாங்கள் பார்த்த படங்கள் எல்லாம் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் அவர்கள் தான். அதில் பார்த்ததுனால எங்களுக்கு தமிழ் பெருசாக நாங்கள் பேசுகிற தமிழ் தான் அவங்களும் பேசுவாங்க. ஆனால் சிவாஜியோட படங்கள் பார்த்தால் அவர் பேசிய தமிழுக்கும் இப்போ நடிக்கிற நடிகர்கள்லாம் பேசுகிற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதாவது ஒரு மொழியை கற்றுக்கணும் என்றால் அதற்கு இலக்கணம் மிகவும் முக்கியம். அதுபோல நடிப்புக்கு ஒரு இலக்கணம் வகுத்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். இப்போ இருக்கிற நடிகர் கமலஹாசனோ ரஜினிகாந்தோ பார்த்தீங்கன்னா இவருடைய இலக்கணத்தை, அதாவது இவர் நடித்த படங்களை பார்த்து தான் இவர்கள் எல்லாரும் வளர்ந்தார்கள் என்று சொல்லலாம். அதுபோல அதாவது நாங்களாம் வந்து படிச்சிருக்கோம் இந்த வஉசி கப்பலோட்டிய தமிழர் யார் என்று, இல்லை கர்ணன் யார் என்று, இல்லை என்றால் அப்பர் இவர்களெல்லாம் நாங்கள் படித்திருக்கோமே தவிர இவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்களெல்லாம் இப்படிதான் வாழ்ந்திருப்பார்கள் என்று இவர் நடித்த படங்களை பார்த்து தான் நாங்களே அறிந்து கொண்டோம். ஸோ இதில் இவருடைய நடிப்பு மிகவும் எங்களுக்கு இவர் எப்படி இந்த மாதிரியான காவிய படங்கள் எல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் தமிழில் இத்தனை பேர் கர்ணன், கப்பலோட்டிய தமிழன், அப்பர், வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர்களெல்லாம் இப்படிதான் வாழ்ந்திருப்பார்கள் என்று எங்களுக்கெல்லாம் ஒரு நாங்கள் படிப்பதை வரை ஒரு படமாக பார்த்தால் அது எங்களுக்கு நிஜமாக புரியும். நாங்களும் படித்திருக்கோம், ஆனால் இப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவருடைய படங்கள் பார்த்து தான் எங்களுக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காள். அவர் பேசும் வசனங்களிலே உங்களுக்கு தெரியும் வீரம், ஒரு கம்பீரம் அவரோட பேசும் வசனங்களிலே இருக்கும். இப்போ பேசும் நடிகர்களெல்லாம் டயலாக்லாம் பார்ப்பீங்க எப்படி இருக்கும்ட்டு. ஆனால் அதில் பார்க்கறதுல உங்களுக்கு ஒன்றும் இந்த சூர்யா பேசின 1 டன் வெயிட் அதெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்று என்ன தெரியும் என்று தெரியாது. ஆனால் இவர் பேசியது வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழிலே மிகவும் ஒரு ஆர்வத்தை வரக்கூடிய மாதிரியான டைலாக்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காவியங்களால் சொல்ல முடியாததை ஓவியங்களால் சொல்ல முடியும் என இவருடைய நடிப்பில் ஓவியமாய் திகழ்ந்தவர் தான் சிவாஜி அவர்கள். இலக்கியத்திலே படித்து தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை இவருடைய நடிப்பில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என இவர் நடிப்பை ஒரு பாடமாக எடுத்துக்காட்டியதும் இவர் தான் எங்களுக்கு. இவர் கிட்டத்தட்ட 300 படங்கள் நடித்திருக்கிறார். ஆனால் இப்ப இருக்கும் சிவாஜியோ ரஜினிகாந்தும் அவரும் இப்ப இருக்கிற நடிகர்களும் நடிக்கிறார்கள் 100-200 படங்கள். ஆனால் இவர் நடித்த படங்களையும் சிவாஜி நடித்திருக்கிறார். காதல், குடும்ப பாங்கான கதைகள் எல்லாமே சிவாஜியும் நடித்திருக்கிறார்கள். ஆனால் சிவாஜி நடித்த ஒரு 300 படங்களில் ஒரு 100 படங்கள் இவர்கள் யாராலையுமே நடிக்க முடியாது, கிட்டத்தட்ட நெருங்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு அப்புறம் கப்பலோட்டிய தமிழனோ இல்லை ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனோ அது போல ஒரு காவிய படம் இதுவரையும் வந்ததில்லை, யாரும் நடிக்க முடியாது. அது தில்லானா மோகனாம்பாள் அவருக்கு பேர் நவரச நாயகன் என்றால் அந்த நவராத்திரி படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மனிதனோட எல்லாம் நவரச அந்த பழக்கங்களையும் அவரோட நடிப்பிலே தெரியும். அது போல இப்ப நடிக்கும் நடிகர்களோ கமலஹாசன் கூட சிவாஜி நடித்த படங்களே அவர்தான் குரு. அதாவது சிவாஜி அவர்கள் தான் விதை இந்த தமிழ் சினிமா இப்போ உலக அளவிலே போட்டி போடுது என்றால் சிவாஜி தான் அதுக்கு அந்த தமிழ் சினிமாவுக்கு விதை. அவர் வழிகாட்டியது தான் இப்போதைக்கு தமிழ் உலக அளவிலே போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றன. அது போல சிவாஜி நடித்த இந்த கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனோ இல்லை கர்ணனோ இல்லை ராஜராஜ சோழனோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வீரம் சார்ந்ததாக தான் இருக்கும். ஆனால் அதில் ஒவ்வொரு கேரக்டரும் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லாமே ஒரே கேரக்டர் தான், வீரம் சம்பந்தப்பட்டது தான். ஆனால் அது நீங்கள் பார்க்கும்போது ஒரே மாதிரி நடிச்சிருக்காருன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரே கேரக்டராக இருந்தாலும் அதை எப்படி வித்தியாசமாக காட்டுறதுன்றது அவருக்கு மட்டுமே தெரிந்த இது. அவர் கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக நடித்து கொண்டிருக்கிறார்.
இப்ப இருக்கிற நடிகைகளோ இல்ல நடிகர்களோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 காலம் நடிப்பதே மிகவும் பெரிய அரிதாகும். ஆனால் இவர் 30-40 வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 50 வருஷமே நடிச்சிருக்காரு. அது அப்படி நடிக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் என்று எல்லாருக்கும் தெரியும். அது அவரால் எப்படி முடியும் என்று பார்த்தீங்கன்னா அவருடைய ஒழுக்கினமும் அவருடைய பங்க்சுவாலிட்டியும் அவர் தொழில் மேலே வச்சிருந்த மரியாதையும் தான் காரணம். அவர் கூட வேலை செய்கிற சக மனிதர்களுக்கும் ஒரு சக மரியாதையை கொடுப்பார். அதனால்தான் அவரால் இந்த 40-50 வருடங்களாக இந்த துறையிலே முன்னோடியாக இருந்தார். கடைசியா என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒன்று சொல்லி விடைபெற விரும்புகிறேன். அதாவது இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேஷனுக்கோ இல்லை இனி வர உங்களோட குழந்தைகளுக்கோ இல்லை பேரங்களுக்கோ அவருடைய படத்தை நீங்கள் போட்டு காட்டினாலே போதும், தமிழ் தானாக வளரும். மணிக்கவும் நான் ஏதோ தப்பாக பேசியிருந்தால் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி இளம் சிங்கம் இளையராஜாவே. இன்றைக்கு இளையருடைய பார்வையிலே நாங்கள் சிவாஜியை பார்த்தோம். தயவுசெய்து ஒரு 10-15 நிமிடத்துக்குள் இந்த நிகழ்ச்சியை நான் முடிப்போம். தயவுசெய்து பொறுமையாக இருங்கள். அதில் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். அடுத்ததாக எங்களுடைய மதிப்புக்குரிய மாலி அணி அவர்கள் இப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். பாருங்கள், முதல் மரியாதை படம் தயாரித்த போது பாரதிராஜா சொன்னார், இந்த கடலுக்குள் இன்னும் எவ்வளவு முத்துக்கள் பவளங்கள் இருக்கின்றன, முடிந்தால் தேடிக்கொள்ளுங்கள் என்று. சரியா? அதுபோல இப்பொழுது சில முத்துக்களை இங்கே அவர் வழங்க வருகின்றார். நடிப்பில் இமயமான இந்த சிவாஜி கணேசன் அவருடைய மனதில், அவருடைய அந்த மனப்பண்பில் ஒரு பெரிய கடல். இதில் இந்த நான் சொல்கிற விஷயத்தில் நானும் வருவேன். நான் அந்த எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் பார்க்கணும். அவரை நான் 2 தடவைகள் நான் சென்னையில் சந்தித்தேன். அவர் காலமாகிறதுக்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னதாக சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றினுடைய ஒரு வர்த்தக அங்குரார்ப்பணத்தில் அவர் கலந்து கொண்டார். அவர் தான் அந்த வர்த்தகத்தை தொடங்கி வச்சார். அந்த வைபவம் முடிந்த பின்னர் அந்த ஹோட்டலில் ஒரு இரவு போசனமும் நடைபெற்றது. அதில் ஒரு அதிர்ஷ்டவசமாகவோ என்னவோ ஒரு தனியான ஒரு இடத்திலே சிவாஜி கணேசன், அவருடைய மனைவி கமலா, நல்லி செட்டியார், நான், என்னுடைய ஒரு பத்திரிகையாளர் நண்பர், அவர் அப்போது இந்து பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியராக இருந்த நடராஜன், இவ்வளவு பேரும் தான் ஒரு இடத்துல நாங்கள் இருந்து வெகு சாவகாசமாக வெறும் ரிலாக்ஸாக பேசி சாப்பிட்டு கொண்டு வந்தோம். அப்போது ஆனால் அந்த காலம் சிவாஜி கணேசன் பத்திரிகையாளர்களோடு ஒரு அஞ்ஞாதவாசம் பூண்டு கொண்டிருந்த காலம். ஆனால் நாங்கள் பத்திரிகையாளர்கள் இருந்து தான் அவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் போல நல்லி செட்டியார் அங்கே இருந்தார். அதனுடைய அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசினேன். அதில் அப்போது அப்படி பேசிக்கொண்டு என்னோட தொடர்பாக ரேடியோ ஸ்லோன் மயில்வாகனம், பாலசரஸ்வதி, பத்மா சுப்பிரமணியம், இப்படி விதத்தில் அந்த பேச்சுக்கள் நடந்தது. இடையிலே என்னுடைய நண்பர் நடராஜன் ராஜாராணி படத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது எனக்கு. அந்த வசனத்தை அந்த நடராஜன் அப்படியே இங்கே இவர்கள் கூறிய விதத்திலே அவர் அந்த வசனத்தை பேசினார். சிவாஜி கணேசன் பேசாமல் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தார். கமலா கேட்டால், இப்படி இவ்வளவு தெளிவாக கூறுகிறதா உங்களுக்கு? அப்போ அந்த படம் வந்த வேளையிலே உங்களுக்கு என்ன வயசு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு பாடசாலை பருவம் 12-13 வயசு இருக்குங்க. அப்போ இவ்வளவு காலத்திலும் நீங்கள் எப்படி உங்களால் அதை மரணம் செய்து பேச முடிகிறதுன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், அந்த செவி மூலமும் காட்சி மூலமும் கண்ட இது எப்போ மறையும், எப்படி மறையும் என்று சொல்லி அவர் சொன்னார், நடராஜன் சொன்னார். அப்போ பேசாமல் இருந்த சிவாஜி கணேசன் சொன்னார், அந்த பெருமை, அந்த கிரெடிட் எனக்கு இல்லை, அந்த வசனத்தை எழுதிய கலைஞருக்கு. உண்மை. அப்போ அவர்கள் அரசியல் ரீதியில் அவர்கள் உடன்பாடு இல்லாதவர்கள். ஆனாலும் அந்த வயசில் எவ்வளவு அர்த்தம் அதில் புரிஞ்சிருக்கிறது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், அந்த பெருமை கலைஞருக்கு என்று தான் சொன்னேன். இது முதல் நாள். அடுத்த நாள் பாரத் கலாச்சார மண்டபத்திலே பத்மா சுப்பிரமணியம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று செய்த அந்த நடிகர் திலகமும் சிவாஜி கணேசனும். அது எப்படி என்றால், அந்த நாட்டிய சாஸ்திரத்தை பற்றி அறிந்தே இருக்காத சிவாஜி கணேசனுடைய நடிப்பு அந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு எப்படி முழுக்க அமைவாக இருக்கிறது என்பதை அவர் டெக்னிக்கலாக ஒரு சயின்டிஃபிக் ரீதியில் அவர் ப்ரூவ் பண்ணுறார் அந்த டாக்குமெண்ட்ரியில்.
அந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு அமைவாக முற்றிலும் அமைவாக அப்படி சிவாஜி கணேசனுடைய நடிப்பு இருக்கிறது. அப்போ அந்த டாக்குமெண்ட்ரியை விளக்கி அதை பற்றி முதல்ல பத்மா பேசினா, அதுக்கு பிறகு சிவாஜி கணேசன் பேசினார். அப்போ அவர் வந்து பேசிக்கல சொன்னார், பத்மா ஏதோ அந்த ரசம் இந்த ரசம் எல்லாம் எத்தனையோ ரசங்கள்னு சொன்னால், ஆனால் எனக்கு தெரிஞ்சது மைசூர் ரசம், பருப்பு ரசம். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் உண்மையில் அது எவ்வளோ அந்த மனிதன் ஒரு நடிப்புல மாத்திரம் இல்லை, அந்த மனிதனுடைய பண்பு கூட சமூகத்துக்கு கலைக்கு ஒரு பெரிய பாடம். இதை நான் சொல்லுவேன். பச்சைக்கிளி முத்துச்சிரம் என்ற பாடல் இங்கே இவர்கள் வழங்கினார்கள். அதில் வந்து நான் அதை அவர்களை குறிப்பிட மறந்து விட்டேன். அதிலே வந்து இங்கே இந்த பெண் குரலுக்காக சீராடு குரலிலே பாடியவர் வந்து ஏஎம் ஜெயந்தி அவர்கள். அவர் வந்து இலங்கை வானொலி அவர்களுக்கு கலைமாமணி பட்டம் எல்லாம் கலைமாமணி பட்டம் மற்றது கலாபூஷணம் போன்ற பல பட்டங்களை அவருக்கு வழங்கியிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக சிவா அவர்களுக்கு இப்பொழுது சிவாயோட பாடலை வழங்க இருக்கின்றார். அந்த பாடலோடு நன்றி உரை. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைத்தாடும், அது இறைவன் அருளாகும். என் பாடல் சேகரிக்கும் இருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். தெரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், தெரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே, கதலேந்தி வாருங்கள் தீபங்களே. கதலேந்தி வாருங்கள் தீபங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. கத்தும் கடலலை ஓடி ஓடி வரும் உந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே. எந்த இசையுடன் பாடல் கேட்ட பின் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என தீபங்களே. கண்ணில் கனல் வர பாட வேண்டும் என இன்னும் மொழியுடன் 100 பாடல் வரும் தீபங்களே.
முதலிலே அது மீண்டும் என்னுடைய கனதுர்க்கி அம்மன் அவருடைய பாதத்தை வணங்கி எனக்கு இலக்கிய தாகம் தீர்த்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வம் ஆஞ்சநேய பெருமாவுடைய பாதங்களை வணங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்கள் ரசிகர்கள் ஆகிய உங்களுடைய பாதார விதங்களை வணங்கி நீங்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் வர வேணும். இப்பொழுது நன்றிகளை வழங்க இருக்கின்றார். நீங்கள் மீண்டும் மீண்டும் வளர வேணும். இந்த இலக்கிய சங்கமத்தை வளர்த்திருக்க வேண்டும். எல்லா இளைஞர்களும் எல்லா கலைஞர்களும் இணைகின்ற ஒரு பாலமாக லண்டனிலே இந்த இலக்கிய சங்கம் வளர்கிறதுக்கு உங்கள் பாதங்களை மீண்டும் மீண்டும் நான் விழுந்து கொண்டாடி உங்களிடம் நான் விடைபெறுகின்றேன். இப்பொழுது நன்றி. நன்றி. முதலில் எங்களுடைய பார்வையாளர்கள் அதாவது சபையோருக்கு முதற்கண் வணக்கம். அவர்கள் இல்லாமல் வேர் இல்லாமல் மரம் இல்லை. நாங்கள் ஒரு விருட்சமாக என்றால் வேர் முக்கியம். அந்த வேர்கள் நாங்கள் அந்த வேர்களாக அவர்களை எங்களை தாங்கும் வேர்களாக நாங்கள் இலைகள் சரி குறுகி விழுந்து போயிடுவோம். அதுக்கு தாங்கக்கூடிய வேர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி முதற்கண் மங்கள விளக்கேற்றி இறைவணக்கம் செய்த பரமசிவம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து ஆசிரியரை மாக்குருக்கள் ஐயா மற்றது அவர்களுக்கு நன்றி சொல்லி விவேகானந்தன் அருளுரை பேசினார். விவேகானந்தா மற்ற ராமநாத குருக்கள் ஐயா அவர்கள் கண்ணப்ப நாயனார் பற்றி கூறினார். அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ராமநாதன் ஐயா அவர்கள் சிவாஜியை ஒரு அப்பர் பெருமானாக பார்த்ததாக கூறினார். அவருக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். ஜோசப் ஐயா அவர்கள் சிவாஜி உடம்பெல்லாம் நடித்தார். 72,000 நாடி நரம்புகள் 6 தளத்திலையும் பண்ணிறார். 72,000 நாடி நரம்புகளும் ஒருங்கே அமைய சூரியன் இருப்பது போல என்று சொல்லி அவர் சொன்னார். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். எமது சிறப்பு விருந்தினர் புதினமாசிரியர் ஐயா அவர்கள் அன்பே சிவம் என்றார். அவர்களுக்கும் எனது நன்றிகள். திரு தயானந்தா அவர்கள் பேசும்போது சிவாஜி அவர்கள் இலக்கிய அவர்களுக்கும் எனது நன்றிகள். இயக்கம் ஒருவருக்கு தேவையில்லை. அவரை அதாவது சிவாஜியை ஒருத்தரும் இயக்க தேவைகள் தானாக இயங்குவார் என்று, அதாவது மற்றவர்களுக்கு டைரக்ஷன் அதில் தேவை, அவர் எவ்வளவு அப்படி என்று சொல்லி தயானந்த அவர்களை சொல்லி பாராட்டினார். அவர்களுக்கும் எனது நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக அடுத்த லண்டன் பாபா அவர்கள் அன்பாக அழைக்கும் கிருஷ்ணா, லண்டன் பாபா என்ற அன்பாக அழைக்கும் கிருஷ்ணா ஐயா அவர்கள் சிவாஜி எல்லோருடைய நாடி நரம்புகளையும் உசுப்பேற்றினவர்கள். அதாவது அந்த நடிப்பின் மூலம் உலகுக்கு அவர்களை தன்னை அந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் என்றும் தான் அதில் ஒரு நல்ல ஒரு இதென்றும் சொன்னார். அவருடைய வாழ்க்கை துணைக்கும் நன்றிகள். மற்றது திரு ராஜா கண்ணப்ப அவர்கள் அரங்கம் எமது மக்களின் ஆன்மா என்று சொன்னார். அவர்களுக்கும் எனது நன்றிகள். நினைவாலே சிலை செய்த சங்கீத பூஷண சர்க்குணராஜா அவர்களுக்கும் எமது நன்றிகள். அவனோட சரித்திரம் ராணி சீனிவாசன் அவர்களுக்கும் எமது நன்றிகள். மற்றது AM ஜெயந்தி சிவா பச்சைக்கிளிகள் அவர்களுக்கும் எமது நன்றிகள். மற்றது அவருடைய வாமநாதன் அவர்களுக்கும் எமது நன்றிகள். இளையராஜா அவர்களுக்கு எமது நன்றிகள் மற்றும் சபையோர்களுக்கும் மற்றும் யாரும் கூரை தவறு அதாவது மாதி அவர்களுக்கும் எமது நன்றிகள் மற்றும் யாரும் கூரை இங்கே தவறி இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் அவர்கள் எல்லோருக்கும் எமது நன்றிகளை கூறி, மற்றது இதில் ஒரு விஷயம், நான் என்னுடைய சொந்த கருத்து, எல்லாத்துக்கும் ஒரு ராஜா இருக்கு. சிங்கத்துக்கு அந்த மிருகங்களுக்கு ராஜா சிங்கம், மரங்களுக்கு ராஜா அரசு, நடிப்புக்கு ராஜா நடராஜா சிவாஜி சிவா கல்ல தூக்குறவர் சிவா தானே. அவருக்கு பக்கத்தில் ஒரு ஜி போட்டிருக்கார். அவர் ஒரு அவதாசம் சிவாஜி. அவ்வளோ இப்போ என்னுடைய நான் ஜோதிச்சன் எல்லாத்துக்கும் ஒரு ராஜா இருக்குது. எல்லாத்துக்கும் ராஜா இருக்குது. மரங்களுக்கு மரத்துக்கு மலைக்கு எல்லாத்துக்கும் உலகத்துக்கு ராஜா இருக்குது. அந்த நிலையில் சிவாஜி சிவா நடராஜா, நடிப்புக்கு ராஜா நடராஜா. அதான் எல்லாத்துக்கும் மேடையில் முதலாக வைக்கிறது நடிப்புக்கு ராஜா. முற்றவழியில் நடந்த ஒரு தினகரன் விழாவில் சிவாஜி கணேசனை
மயில்வானன் கேட்டார் உங்களோட அந்த சிவாஜி என்ற பேர் உங்களோட எப்படி ஒட்டி கொண்டார் அதுக்கு அவர் சொன்னார் அதில் நிறைய பசை இருக்கு. பைலட் பிரேரணத்துல ஒரு சிங்கிள் நடிகை மாலினி பொன்சேகாவோடையும் ஒரு கலைங்க சிங்கிள் நடிகையோட இலங்கையின் இளங்குயில் என்னோடு கலைவார் மற்றும் ஒளி அமைப்பாளர்கள் மற்ற எல்லோருக்கும் யாரும் நன்றி கூற இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும், அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து இந்த இலக்கிய சங்கமம் மீண்டும் நன்றாக வளர வேண்டும் என்று உங்கள் ஆசையை வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.